वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलाशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदातिकं। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपीश गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमति भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नामस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य सतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டீங்களா? हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 राम हरे कृष्णा। सो நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் தேர் இந்த பிளேலிஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம 3rd சாப்டர் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன 3rd சாப்டர்ல சொல்றாங்க அப்படின்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ப்ளீஸ் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. அண்ட் பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேசுங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்ச். லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? 3rd சாப்டரோட ஹெட்டிங் என்ன? கர்மயோகம். கரெக்ட். ஸோ பேசிக்லி கான்செப்ட் வந்து என்னன்னா, நம்ம ஒரு 3 ஸ்லோகம் பார்த்தோம். பட் 8 ஸ்லோகத்துல என்னன்னா, ஆக்ஷன் பண்ணணும் அண்ட் டிட்டாச்சா பண்ணணும். இதுதான் இதோட கான்செப்ட் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ வெரி 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 குவிக்லி 1st and 2nd சாப்டர்ல நம்மளுக்கு ரிவைஸ் பண்றது வந்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. டோட்டலி 5 என்ன பிரச்சனை அர்ஜுனருக்கு? சொல்லலைன்னா டைம் போயிடும். சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்க விக்டோரியா மாதவி. அவர் தன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டவர்களையே கொல்ல வேண்டிய நிலை இருக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட இரக்க சிந்தனை. அடுத்தது இன்பம் இன்மைன்னு சொல்றோம். அதாவது நான் வின் பண்ணாலும் எனக்கு கிடைக்க போற ராஜ்யத்தை நான் இவங்க இல்லாம நான் எப்படி சந்தோஷத்தை அனுபவிப்பேன், அந்த மாதிரி சொல்றாரு. 3வது இந்த மாதிரி போர் புரியறதுனால எனக்கு பாவம் உண்டாகும். போர் புரிவது என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொல்வதனால எனக்கு பாவ செயல் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. 4வது குல தர்மம் அழிந்து பாரம்பரியம் சிதைப்பட்டு பெண்களுக்கு களங்கமுற்று வம்சம் வந்து வித்தியாசமான முறையில் உண்டாகும். இந்த 4 சொன்னாரு. 5வது வந்து 2வது அத்தியாயத்துல அவர் வந்து மிகவும் குழப்பமான நிலையில் இருமனம் கொண்டு இருந்தார். அதாவது போர் புரியவா வேண்டாமா என்ற நிலையில் தத்தளித்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ பேசிக்லி இதுதான் பிரச்சனை. ஸோ இன்டிசிஷன் 2nd சாப்டர் வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன். ஸோ இதை எப்படி கவுண்டர் பண்ணாரு கிருஷ்ணர் 2nd சாப்டர்ல? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க கொல்ல போறது வந்துட்டு சோல் தான், உங்களுடைய ரிலேட்டிவ் கிடையாது. ரொம்ப சாஃப்டா இருக்கு. கொஞ்சம் மெதுவா நிதானமா லவுடா சொல்லுங்க. உடல் மற்றும் ஆத்மாவுக்கு கொல்ல போறது வந்து சோல் தான், பாடி கிடையாது சொல்றாரு மாதாஜி. வெரி நைஸ். சோ சாங்கியா பிலாசபி சொல்றாரு சோல் வந்து அழிவற்றது. சோ நீ கொல்ல பண்றது சோல். சோ ஞானம். ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு இன்பம் இன்மைன்னு சொன்னார்ல,
அர்ஜுனன் சொன்னதுக்கு கவுண்டராக்ட் பண்ணி கிருஷ்ணன் சொல்றது என்னன்னா, நீ வந்து இந்த போர்ல இறந்தேனா உனக்கு சொர்க்கலோகம், நீ போர்ல வின் பண்ணேனா உனக்கு இந்த So, ராஜ்யம் அதுக்கு என்ன கிடைக்கும். அது என்ன பிலாசபி? வின் சிச்சுவேஷன் தான் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அது என்ன? அது வந்து கர்மகாண்டா. கர்மகாண்டம். So, கரெக்ட். அர்ஜுனருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல சொர்க்கமா? மாதாஜி, இல்ல மாதாஜி. சோ அவருக்கு அப்ப அவர் ராஜ்யம் சோ அவர் என்ன சொல்றாரு? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு. கரெக்டா? சோ சரி அடுத்து மாதாஜி. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு போனேன்னா உன்னை எல்லாரும் தூற்றுவாங்க. நீ வந்து சத்திரியன்றனால சத்திரிய தர்மம் வந்து போரிட வேண்டியது. அதை நீ பின்பற்றலைன்னா உன்னை எல்லாரும் கோழைன்னு சொல்லுவாங்க, ஆண்மையற்றவன்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா நீ வந்து போர் புரியணும். அது மட்டும் இல்லாம பாவம்னு சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, நீ பக்தியோட இந்த இந்த செயலை நீ பண்ணேனா, எனக்காக நீ பண்ணேனா இதுல உனக்கு பாவமே உண்டாக போறது கிடையாது அப்படின்னு அஷ்யூர் பண்ண. வெரி நைஸ். ஸோ பேசிக்கலி கிருஷ்ணர் சொன்னது வந்து எனக்கோசரம் பண்ணு, உனக்கு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வேணாம், பட் எனக்கோசரம் உன் கடமையை செய்யணும் அப்படின்னு. அதுதான் ஆரியன். ஆனா இவர் என்ன சொல்றாரு? இவரு வந்து ஸோ பேசிக்கலி காம்பினேஷன் ஆஃப் ஞானா அண்ட் கர்மகாண்டா கிளப் பண்ணி பண்ண சொல்றாரு, விச் இஸ் நிஷ்கர்ம கர்ம யோகா. அதாவது கர்ம காண்டா உனக்கு வேண்டாம், பட் கர்ம யோகாவும், அதாவது உனக்கு செய்ய வேண்டிய செயல்களும் ஞானத்தை யூஸ் பண்ணி எனக்கோசரம் பண்ணனா இட் பிகம்ஸ் பக்தி யோகா, விச் இஸ் புத்தி யோகான்றாரு. இவர் புத்தி வந்து என்னன்னா அதுதான் கர்மாத்தை விட ஹையர்னா, ரைட்? சாங்கியா ஞானம் வந்து கர்மா விட ஹையரா இருந்தா ஏன் நான் என்னோட கர்மமான வார பண்ண சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. செகண்ட் வந்து ஏன் என்ன கன்ஃபியூஸ் பண்ற? ஒரு சைட்ல வந்து ஞானம் தான் டாப்ன்ற, ஒரு சைட்ல கர்மம் பண்ணலன்னா பாவம்ன்ற, கான்ட்ரடிக்டரியா நீ ஏன் கொடுக்குற? கம்முன்னு சிங்கிள் பாயிண்ட்ல எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட்? ரெண்டு பார்ட் நீ ஏன் சொல்ற? ஞான யோகாவும் சொல்ற, கர்ம யோகாவும் சொல்ற. சோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னு. சோ இப்போ தேர்ட் ஸ்லோகத்துல இருந்து என்ன சொல்ல போறோம்னா, அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் சொல்ல போறாரு கிளாரிட்டி. அப்பா நான் சொன்ன ஞான யோகா, நீ எனக்கு ஞானம் போய் தனியா நீ ஃபாரஸ்ட்ல உட்கார்ந்தானா உன்னால பண்ண முடியாது, ரைட்? ஒரு க்ஷணம் கூட உன்னால வேலை செய்யாம இருக்க முடியாது. அண்ட் அப்படி பண்ணனாலும் நீ வந்து உன்னோட மைண்ட் வந்து அதுல உன்னோட இந்திரியாக்கள் அதை அட்ராக்ட் ஆகும். அதனால நீ வந்து மிருத்யாஹார், ஸோ பேசிக்லி பிரிட்டண்டர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மென்டலி சென்சஸை ரெஸ்ட்ரெயின் பண்றது வந்து இம்பாசிபிள்னால நீ கர்ம யோகா, அதாவது காரியத்துல வந்து ஈடுபாடு படு. ஆனா அந்த காரியம் என்னோட காரியம், பரம் திருஷ்வா நிவர்த்தித்தே, ஹையர் காஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம்னா பண்ணாம இருக்கிறத விட எனக்கோசரம் பண்ணேன்னா உனக்கு ஈஸி. ஏன்னா பண்ணாம இருக்கிறது உன்னால முடியாது. ஏன்னா இட் இஸ் பேசிக்லி உன்னோட உடம்ப பாத்துக்கணும்னா கூட உனக்கு, நம்ம எல்லாருமே சன்னியாசி வில்லேஜ் போனாலோ இல்ல ஃபாரஸ்ட்க்கு போனாலோ அவர் உடம்புக்கோசமாவது அவர் சமைச்சு சாப்பிடணும், இல்ல பழத்தை எடுத்து சாப்பிடணும், நடந்து போகணும், அட்லீஸ்ட் அந்த பேசிக்ஸ் பண்ணணும் அப்படின்றாரு, ரைட்? ஸோ கேசவா அர்த்தம் என்ன? சொல்லுவா மாதாஜி. என்றால் பிரம்மா, ஈஸ்வர் என்றால் சிவா. பிரம்மாவையும் சிவாவையும் வியாபித்தவர். எக்ஸலென்ட் மாதாஜி, வெரி நைஸ்லி. நான் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல மாதாஜி, ஆனா பிளே லிஸ்ட்ல உங்களுடைய லெக்சர் கேட்டு அதனால எனக்கு இது தெரிஞ்சது. வெரி வெரி இம்ப்ரெஸ். தேங்க் யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க. சோ என்ன சொல்றாரு ப்ரீவியஸ்னா, ரெண்டு பாத் வந்து அன்சர்டனிட்டி கன்ஃபியூஷன் இருக்கிறதால அவர் சிங்கிள் பாத் வந்து கேட்கிறாரு. எல்லாத்துக்குமே ரீசன் வந்து 2.49ல என்ன சொல்றாரு அப்படின்னா, தூரேன அப்படின்னு சொல்றாரு, புத்தி யோகம் பண்ணு அப்படின்னு. ஓ புத்தி அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து 2:11 வந்து கிருஷ்ணா வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. 2:11 வந்து கிருஷ்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஞான டிஃபரன்ஸ் பிட்வீன் பாடி அண்ட் சோல். அதுக்கப்புறம் வந்து நிஷ்கர்மா. ஸோ ஒரே கன்ஃபியூஷன், ஞானம் ஒரு தடவை சொல்றாரு 2:11ல, அப்புறம் வந்து கர்மா வந்து சொல்றாரு, ரைட்? 4:9ல, அப்புறம் 3:9ல வந்து நிஷ்கர்ம யோகா சொல்றாரு. என்னதான் இவ்வளோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன். அதனால வந்து என்ன சொல்றாரு, ஞான யோகான்னு பண்றவங்க சிலரு, கர்ம யோகா, இது ரெண்டு பாதைகள் இருக்கு. ஆனா ஞான யோகா சாங்கியா யோகான்றது வந்து டஃப், ஏன்னா இது வந்து தமக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா கர்ம யோகா ஈஸி, ஏன்னா நம்ம கிருஷ்ணர் மேல டிபெண்ட் ஆகும். ஸோ பக்தி யோகா இஸ் ஈஸியர், ரைட்? அது கர்ம யோகா பண்ணா அட்லீஸ்ட் என்ன ஆகும்னா, கிருஷ்ணர் கோசம் பண்றச்சே ஞானம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே கிருஷ்ணர் கோசம் பண்ணோம்னா நெக்ஸ்ட் லெவல்ல போகும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு 3.4ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஸ்லோகம் முடிச்சு நான் கேட்கறச்சே பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா.
ந கர்மைணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியாம் புருஷோ ஸ்னுதே ந ச சந்நியாசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. சோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு அவரோட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு? நீ ஏன் வந்து ஆக்ஷனே அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆக்ஷன் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும், பிறப்பு இறப்பு எல்லாத்துக்குமே பிரச்சனையா ரீசனா இருந்துச்சுன்னா, அப்போ வந்து அந்த ஆக்ஷனே நம்ம பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், ரைட்? நம்ம ஒண்ணுமே பண்ணாம ஒரு மூலையில இருக்கலாமே. அப்போனா பறவைகள், அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரிலிஜன் எல்லாம் வந்து இல்லையே, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா சால்வேஷன் வருமே. செடிகளும் ஒன்றும் பண்றது இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாவங்களும் இல்லை, புண்ணியமும் இல்ல, பாவங்களும் இல்ல, ரைட்? சோ ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதால நம்ம நினைக்கிறோம் எதுவுமே நடக்காதுன்னு. ஆனா அது தப்பான அப்ரோச். ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம இருந்தா எதுவுமே நடக்காதுன்றது நம்மளோட பெசிமிஸ்டிக் நெகட்டிவ் அப்ரோச். ஏன்னா நம்ம நடந்தா கூட அதுல பிரச்சனை வரும். சோ ஒரே ஒரு விஷயம் பண்ணணும்னா நிறைய லிங்க் ஆகும். நம்ம கர்மா பண்ணலன்னா ஒருத்தன் வந்து பியூரிட்டியே ஆக முடியாது. சோ எல்லா ஆக்டிவிட்டி விட்டுட்டோம்னா இம்பியூர் பர்சனால பெர்ஃபெக்ஷன் வரவே முடியாது, ரைட்? ஸோ நம்ம பெர்ஃபெக்ஷன் வரணும்னா நம்மளுக்கு பியூரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ பர்பட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எம்பரிக்கல் பிலாசபி பொறுத்த வரைக்கும் சன்னியாசி ரிட்டையரிங் வந்து அண்ட் பிகமிங் ஈக்குவல் டு நாராயணான்ற கான்செப்டே இல்லை. அது பண்ணவும் முடியாது. ஏன்னா அப்படி இருந்தா சொசைட்டியே டிஸ்டர்பன்ஸ் வரும். அதான் சொல்றாங்க, ஸ்வல்பம் அப்பியசிய தர்மச திராயத்தை மாத்தோ பயாத். கொஞ்சூண்டு பண்ணா கூட உண்டி மாதிரி. உண்டியில நம்ம சேர்த்து வச்சோம் காயின், ரொம்ப நாள் அப்புறம் மறுபடியும் வந்தோம்னா அந்த உண்டியில எங்க விட்டோமோ அதே இடத்துல நம்ம வரி பண்ணிக்க வேணாம். ஆனா நம்ம வந்து பண்ணலன்னா பிரச்சனைதான் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? நஹி கஷ்டித் க்ஷணம் அபி ஜாது திஷாந்த்யா கர்ம கிருத் காரியதே ஹே அவஷ்யாத் கர்மா சர்வஹ பிரகிருதி ஜெயர் குணை. 3.5 என்ன ஆகுது? பை நேச்சர் நம்ம என்ன நேச்சர் நம்மளது க்ஷணம் அப்பி அப்படின்னா என்ன? ஒரு க்ஷணம் கூட கம்முன்னு இருக்க முடியாது. இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன சொல்றது, நான் கர்மனானாம் அனாரம்பாம். நான் கர்மம் செய்யாம இருந்ததால நைஷ்கர்மையானாம் புருஷோஸ்துனக. கர்மம் பண்ணாம இருந்தா பாவமும் இல்ல, நைஷ்கர்மம் பண்றதால கம்முன்னு இருக்கவும் முடியாது. நாச்ச சந்நியாசனாத் ஏவ சித்தம். சோ சந்நியாசம் எடுக்கிறவன் வந்து அட்டைனிங் பர்ஃபெக்ஷன்ன்றதும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறோம் அது இல்ல அப்படின்னு. இப்போ இதுல என்ன சொல்றாரு? நஹி கஷ்டித் க்ஷணம் அப்பி, ஒரு க்ஷணம் கூட கம்முன்னு இருக்க முடியாது. நஹி கஷ்டித் வேலை செய்யாம ஜாத்து திஷ்டந்தி அகர்மக்ருத், ரைட்? அகர்மனா நம்ம வந்து கிருஷ்ணர் கோசரம் செய்யும் கடமைகள் அகர்ம, அந்த கர்மங்கள் செய்யணும். காரியத்தேஹி அவஷ கர்மா. சோ அதனால செய்யப்படுறது என்ன ஆகாமனா சர்வ பிரகிருதி ஜெய் குணகி. எதனால அப்படி பண்றது நம்ம காரியங்கள்? நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கிற அந்த குணங்களை வச்சு நம்ம பண்றோம். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வராங்கன்னா சோல் இஸ் ஆக்டிவ். எத்தனை பேர் வயசானவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கிறத வீட்டுல பாத்திருக்கீங்க? ரொம்ப பெட்ல இருப்பாங்க, அப்படி கண்ணு திறந்து எந்திரிக்க முடியாது, ஆனா அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா, இருக்கீங்களா? இருக்கோம் மாதாஜி. இவ்வளவு சைலண்டா இருக்கீங்களே, டஃப்பான கொஸ்டின் கூட இல்லையே. இல்ல பண்றாங்க இல்லையா? சோ பண்றாங்க. சோ கான்டாக்ட் வந்து மெட்டீரியல் நேச்சர் என்ன ஆகுதுன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கலி மோட்ஸோட கான்டாக்ட் ஆகுது, ரைட்? அதனால என்ன ஆகுது, பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் வந்து சாஸ்திரம்ல ஏன் சொல்றாங்கன்னா அந்த வேலைகள் நம்ம செஞ்சா, எக்ஸாம்பிள் அர்ஜுனர் சத்ரியா அதை பண்றதால அவருக்கோசரம் பண்ணல, அப்ப என்ன ஆகுது, கிருஷ்ணர் கோசரம் பண்றாரு, அப்ப என்ன ஆகுது, பியூரிஃபிகேஷன் சோலுக்கு ஆகுது. ஆட்டோமேட்டிக்கலி கிருஷ்ணா கான்சியஸ் லீட் ஆகுது. அப்படி பண்ணலன்னா, அந்த ஐடியா இல்லைன்னா அப்போ அது ஃபெயிலியர் தான். இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்துல கிளியரா சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வந்து வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனசாஷி வைராகம் ஞானம் சய தயத்துக்காம். வெரி கிளியர்லி என்ன, ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர், எஸ், 7th ஸ்லோகா. சோ இது என்னன்னா வாசுதேவ பகவதி அவருக்கோசரம் பண்ணணும், அப்பதான் நம்மளால டிட்டாச்மெண்ட் வரும். சோ அது என்ன டிட்டாச்மெண்ட்ன்றது எப்போ வரும், பியூரிஃபிகேஷன் ஆக. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகா 8 என்ன சொல்றாங்க, தர்மஹ ஸ்வனுஷ்டிதத் பும்சான் விஸ்வக்ஷேனோ கதாசுரஹ நோத்பாதேயதி ரதம் ஸ்ரமேவ ஹி கேவலம். சோ ஹரி பக்தி கொண்டு வரதா இருந்தா வேலை செய்யுங்க, இல்லைன்னா பண்ற வேலையே வேஸ்ட். சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு லிங்க் ஆகுது. சோ நம்ம வந்து ஹரியனா கிருஷ்ணர் அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பண்ணலன்னா செய்யும் தொழிலே தெய்வம் இல்லை.
செய்யுள் தொழில் தெய்வத்துக்கு கூட்டிட்டு போறதா இருந்தாதான் செய்யும் தொழில் தெய்வம். நம்மளுக்கு வந்து புரியாம அராகுரா பாஷை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுள் கோயிலே தொழில் கொலை பண்ணாலும் தெய்வம் இல்ல. நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டி செஞ்சா தெய்வத்தை போய் அணுக முடியும்ன்றதுதான் அந்த கான்செப்ட். அது பதில் நான் என்ன வேலை செஞ்சாலும் கரெக்ட், நான் வந்து மாலை போடுவேன் ஆனா நான் வந்து ஆட்டை வெட்டுவேன், தட் இஸ் நாட் த கான்செப்ட். வேதங்கள் சொல்லியிருக்கா? சொல்லல. அது இல்ல அர்த்தம். ரைட்? ஸோ அதை நம்ம பதியும். இதுதான் கிளியரா வந்து தெர் இஸ் நோ லாஸ் ஆர் டெமினிஷன். டெமினிஷனா எந்த விதத்திலயும் நான் இறங்க போறது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணா சொல்பம் அப்பியஸ்ய பத்மஸ்ய திராயத்தை மகத்துவ பயாத் நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம். இதே ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் சாப்டர் 5th canto, first canto 5th chapter 17th ஸ்லோகா கூட நம்ம பார்த்திருக்கோம். ரைட்? ஸோ நம்ம ரினன்சியேஷன் வந்து என்ன பண்ணணும்னா அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணணும். இப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதான் சொன்னோம், வைராகியம் விட்டு பண்ணணும். இல்லைன்னா நம்மளால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லைன்னா பிச்சை எடுக்கிறச்சு கூட அர்ஜுனா நீ எனக்கு பிச்சை போடலையான்னு அவர் கத்தி எடுப்பாரு. இல்ல ஃபாரஸ்ட்ல இருக்கச்சு கூட அவரு ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாரு. இன்ஃபேக்ட் அர்ஜுனா சொல்றாரு, நான் எதை வேணா கண்ட்ரோல் பண்ணுவேன், மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரைட்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைன்னா we can go to 3.6. கர்மேந்திரியாணி சம்யம்ய யா ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா நித்யாச்சாராச உச்யதே. டிஸ்பிளே ஆகல மாதாஜி. டிஸ்பிளேக்கு எதுவுமே இல்ல, நீங்க தான் டிஸ்பிளே பண்ணணும். சரி மாதாஜி, சரி. புக்கை வச்சுக்கோங்க. பகவத்கீதா மாதாஜி. பகவத்கீதா 3.6. சரி, ஓகே. ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, புக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா பர்ஃபெக்ட் பேக் அண்ட் ஃபோர்த் போறதால. இப்போ வந்து நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்ல ஒர்க் பண்ணலன்னா என்ன ஆகும்? மெடிடேஷன் மாதிரி அது வந்து வெறும் ட்ராமா தான். ரைட்? நீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, சிவன் கும்பிடுறேன், கிருஷ்ணர் கும்பிடுறேன், நாமம் பட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காலாம் வச்சுட்டு இருப்பாங்க. ரைட்? இது வந்து வெறும் ட்ரை ஸ்பெகுலேஷன் தான். அவங்க வந்து கிரேட்டஸ்ட் சீட்டர்ஸ். அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப இம்பியூரா இருக்கும். ஏன்னா எங்க இருந்தாலும் அவங்க வந்து இதையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட சென்சுவல் பிளஷர், சிகரெட் என்ன, தம் அடிக்கிறது. ரைட்? ஸோ அதனாலதான் வந்து நம்ம யாருமே ஃபாலோ பண்ணணும், பட் காப்பி பண்ணக்கூடாது. எப்படின்னா இப்போ சிவன் வந்து உட்காடிக்கிறார், எதுவுமே இல்லை, பட் அப்படி இருந்துச்சுன்னா அவர் விஷம் கூட குடிச்சாரு, அதையும் எடுத்து நம்ம நக்கி பார்க்கலாமே, பண்ணுமா? ரைட்? ஸோ நம்ம ஃபாலோ பண்ண முடியும், ஆனா நம்ம காப்பி பண்ணக்கூடாது. அதனால நம்ம சின்ஃபுல் ஆளோட நாலேஜ் என்னன்னா இதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுன்றதா. இவர் வந்து எங்கேயோ நினைச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு பதிலு யாரு பெட்டரு? ரைட்? அவர் சொல்றாரு, சன்னியாசம் விடுறதுக்கு வந்து டெய்லி வீட்டுல இருந்து கிராஸ்தாவா இருந்து பூஜை, புனஸ்காரம், சேரிட்டி, மத்த 3 ஆசிரமங்களை சப்போர்ட் பண்றது வந்து ஹவுஸ் ஹோல்டர் தான். அப்படி பண்றது வந்து கர்மயோகம். அப்படி பண்ற கர்மயோகம் வந்து எந்த விதமான பழங்கள், அதாவது எதிர்பார்க்காது, அசக்தோ, அப்படி பண்ணா அது சுப்பீரியர் அப்படின்னு. கிளியர்? ஸோ சந்நியாசமா போயிட்டு இதை நினைக்கிறதுக்கு பதில் மிருத்யாச்சார் நம்ம வந்து பெஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டரா இருந்துட்டு சேவை செஞ்சோம்னா நம்ம மனமெல்லாம் கிருஷ்ணரை நினைக்கும், அது எக்ஸலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு 3.7. ஹரே கிருஷ்ணா. யஸ்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேஜுனா கர்மேந்திரியாய் கர்மயோகம் அசக்தஹ ச விசேஷதே. நம்ம வந்து கிளியர். ரைட்? என்ன பண்ணணும் அப்படின்னு கர்மேந்திரியா நம்ம எல்லாத்தையுமே இந்திரியா, மனசு இன்க்ளூடிங் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு கர்மேந்திரியா எல்லாமே கர்மயோகம், அதாவது ஒர்க்கிங் இன் கிருஷ்ணா கான்சியஸ் பண்ணா அசக்தா அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எதிர்பார்க்காம வைராகியம், வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், மெட்டீரியலி டிட்டாச்மெண்ட் இல்லாம, ரைட், மோகா இல்லாம நம்ம வெறும் ஆண்டவனை நினைச்சு பண்ணா என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ பேசிக்லி 6 and 7 லிங்க் பார்க்க போறோம். என்ன லிங்க்? யார் ஒருத்தர் மனதை கண்ட்ரோல் பண்ணிட்டு சென்ஸ் ஆப்ஜெக்ட்ல நினைச்சிட்டு இருக்காரோ அவர் தான் பிரிட்டெண்டர், ரைட், மிருத்யாச்சார். ஸோ டீப் மெடிடேஷன் பண்ணிட்டு மைண்ட் எதிரையோ நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா அவரோட பிலாசபி வேஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி மாயால மறந்து போயிடுச்சு. நீங்க கேட்பீங்க, கலியுகம் தானே மாதாஜி, மாயால நினைச்சா என்ன அர்த்தம்? கரெக்ட், நினைச்சா தப்பு இல்லை. ஆனா நினைக்கிறதோட நிக்க முடியுமா? நீங்க யாராவது நினைச்சு பாருங்க, ஸ்ட்ராங்கா. நம்ம ஏகாதசி அப்போ கூட நான் கூட பண்ணிருக்கேன், ஏகாதசி நிர்ஜல அப்போ
என்னன்னா தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துருவேன், ஒழுங்க வைக்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாம ஆக்சிடென்ட்லா ரிஃப்ளெக்ஸ் மாதிரி குடிச்சிட்டோமா அப்படின்ற பயம். பட் எங்க அம்மா என்ன சொன்னாங்க, இட்ஸ் பெட்டர் நீங்க இதெல்லாம் வச்சு தூரமா வைக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு. ஸோ நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி 4 இருக்கு இல்லையா, நம்ம ரூல்ஸும் ரெகுலேஷன் வந்து ஆர்டர் பண்ணிட்டு கிராஜுவல் பியூரிஃபிகேஷனுக்கு நம்ம வரோம். ஸோ அதனால வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு எந்த ஆசிரமமா இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம ஃபாலோ பண்ணாலே என்ன ஆகுதுன்னா அந்த வேலையிலிருந்து வர்றதுதான் சாங்ஷன், அது பியூரிஃபிகேஷன் ஆயிட்டு கடவுளுக்கு லீட் ஆகும் அப்படின்னு. அதனாலதான் அது லீட் ஆகலைன்னா நம்ம பண்ற வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சின்சியர் பர்சன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவாரு, கர்ம யோகா வித்தவுட் அட்டாச்மெண்ட் பண்ணுவாரு, அது ஃபார் சுப்பீரியர். அட்டாச்மெண்ட்னா எனக்கு மனைவி வேஸ்ட், நான் கண்டுக்க மாட்டேன், குழந்தை நான் இது இல்ல அர்த்தம். டிட்டாச்மெண்ட்னா என் மனைவி நான் சொல்ற பேச்சு கேட்கணும், என் கணவன் நான் சொல்லணும், நான் பண்றதுதான் பண்ணணும், அந்த ஓனர்ஷிப் அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், டியூட்டி இருக்கணும். ஆனா சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கும் இருக்கலாம், பட் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் என்னுடைய அப்படின்ற அந்த இது எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது, ரைட்? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிகமிங் அ சூடோ டிரான்சென்டென்டலிஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வர்க கதிக்கு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஹவுஸ் ஹோல்டர் வந்து கேன் ரீச் த டெஸ்டினேஷன் பை சும்மா இந்த கிருஷ்ணா கான்சியஸ்ல பண்ணாலே நம்ம ரீச் ஆயிடுவோம். எப்படின்னா கணவனுக்கு வந்து மெயின் டியூட்டி இருக்கு, ஹஸ்பண்டை வச்சு பாக்குறது, ஹஸ்பண்ட் கவனிக்கிறது வந்து ஒய்ஃப்க்குன்றாங்க. ஆனா கணவன் என்னன்னா டு டேக் கேர் ஆஃப் த ஒய்ஃப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணி எல்லாரையும் கவனிச்சு பண்ண வேண்டியதா. ஸோ அப்படி இருக்கச்சே ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அதை அசஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் கர்மங்கள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்காரு, புருஷன் பண்ற நல்ல செயல்ல பாதி கிரெடிட்ஸ், அது பாதி போயிடும் சொல்ல, பட் பாதி மிரர் கிரெடிட்ஸ் மனைவிக்கு சேரும், ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்றதால. அதே மாதிரி மனைவி செய்யும் தப்பான செயல்கள் பாதி கிரெடிட் கர்மங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு போகும். ஏன்னா மனைவி வந்து கரெக்ட் வழிபாடில் கொண்டு வர வேண்டியது கணவனோட கடமை, இல்லைன்னா அது தப்பான அர்த்தத்துக்கு போகும், ரைட்? ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அதனால ஒரு சின்சியர் ஸ்வீப்பர் ரோட்ல இருக்கிறவன் வந்து ஃபார் பெட்டர். அவனை போயிட்டு இதெல்லாம் பண்ணாத, வேலையெல்லாம் விட்டுடு அப்படின்னு நம்ம பண்ணவே கூடாது அப்படின்றத பார்த்துருக்கோம், ரைட்? அதனால பகவத்கீதா என்ன பண்ணுவோம்னா, இட் இஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற புக்கு, ரைட்? இது வந்து இந்த உலகத்தை விட்டு எப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற புக் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இத வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ பகவத்கீதா படிச்சா ஓடி போயிடுவாங்க அப்படின்னு. எப்படி ஓடி போகணும்னு யாருமே சொல்லல, எப்படி வாழணும்னு சொல்லிதான் இருக்கு பகவத்கீதா, ரைட்? சோ அதனால கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்நியாசம், அதாவது கூடிய சீக்கிரம் ப்ரீமெச்சூர் சன்னியாசம்க்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க, ரைட்? முன்னாடியே, அதாவது நம்மளுக்கு பியூரிபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம சன்னியாசம் எடுத்தோம்னா அது ரொம்ப தப்பு. அதனால சந்நியாசமே அவர் ப்ரோபகேட் பண்ணல. அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆனா அதை அவர் ப்ரோபகேட் பண்ணல, அது அட்வைசபிளும் இல்லைன்னு சொல்லிடுறாரு, ரைட்? ஏன்னா நம்ம இம்பியூர் ஹார்ட்ல இருக்கிறதால, மெயின்லி அர்ஜுனரும் இம்பியூர் தான். அவர் ஏன் ஓடுறாரு, எனக்கு கிருஷ்ணா கான்சியஸ் பண்ணணும்னு ஓடல, அப்பா வாருக்கு பதில் ஓடி போயிடலாம். ஸோ வேலையில இருந்து ஓடுறாங்க. ஸோ அது தப்பு. மனது இம்பியூரா இருக்கிறதால பிரிஸ்கிரைப்ட் ஆக்டிவிட்டிஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தாட்க்கு பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும், ரைட்? 3.8 போலாமா? நியதம் குரு கர்மத்வம் கர்மண்யாயோ யஹ கர்மணஹ ஷரீராயாத்ராபி ச தேனா பிரசீத்யே அகர்மணஹ. ஸோ என்ன சொல்ல வராரு, கர்ம ஞானா. ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த நம்மளோட சரீரத்தை மெயின்டைன் பண்றதுக்கு கூட நம்ம கர்மம் பண்ணி ஆகணும், அதாவது நம்ம வேலையை செஞ்சாகணும், ரைட்? ஸோ நம்மளோட டியூட்டி பண்றது வந்து பண்ணாம இருக்கிறத விட பண்றது பெட்டர். அது என்ன டியூட்டி? பிரிஸ்கிரைப் டியூட்டி. விடுறதால என்ன ஆகும், நம்ம விழுந்துடுவோம். பண்றதால என்ன ஆகும், நம்ம பியூரிஃபிகேஷன் ஆகும். ஸோ அர்ஜுனா வந்து யாரு? சத்ரியா. அவர் வந்து கிராசா. அவர் விட்டா இட் வில் பிகம் ப்ரீமெச்சூர் சன்னியாசி, அது தப்பு, ரைட்? அதனால அவர் வந்து என்கேஜ் பண்றது வார் வந்து பண்ணிதான் ஆகணும், ரினன்ஸ் பண்ணி ஓடக்கூடாது. ஆனா வேலை வந்து கிருஷ்ணர் கோசம் பண்ணணுமே தவிர அவரோட ஆசை பண்ணக்கூடாது. நீங்க சொல்லுவீங்க, அப்ப எதுக்கு அவர் சொர்க்கம் போவேன்? பேசிக்கலி எல்கேஜி குழந்தை மாதிரி அவர் ட்ரீட் பண்றாரு அர்ஜுனர்.
அண்ட் இது வந்து அர்ஜுனர் கோசம் இல்லை, இது நம்மளுக்கு. பா உனக்கு நீ வேலை செய், உனக்கு எப்படி இருந்தாலும் இப்ப நம்ம சொல்லுவோம்ல, பா நீ போய் ஸ்கூல் படிமா, நீ வந்து டாக்டர் ஆவ, இன்ஜினியர் ஆவ, லாயர் ஆவ, இல்ல நீ போயிட்டு அது வந்து கொஞ்சம் லேட் 10th ஸ்டாண்டர்ட். எல்கேஜி குழந்தைக்கு என்ன, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். அதேதான் இவரு செய்யறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பௌதிகத்துல ஸ்பெஷலி கலியுகத்துல, எல்லா யுகம் பட் பர்டிகுலர்லி கலியுகத்துல வந்து எல்லாருமே வந்து அந்த இம்பியூர் ப்ரொபென்சிட்டி ரொம்ப ஹை. 4 கெட்ட குருதங்கள் இருக்கும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஈஷோபனிஷத் 4, மேபி ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 4. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏமாற்றுதல், வெரி அதான் நைஸ். மாதாஜி. Yes, yes, correct. ஏமாற்றுதல், இதுல மாயையில் கட்டுப்பட்டவர்கள், தீ வைத்தல், இல்ல இல்ல இல்ல, மாயைக்கு பிரேமா மாதாஜி. மாயை கட்டுப்பட்டவர்கள், அப்புறம் வந்து தவறு இழைக்கிறது. ஏமாற்றுபவர்கள், குறையுடைய புலன்கள். கரெக்ட். 3 4 தவறு செய்பவர், தவறு செய்பவர். எரர், சீட்டிங் ப்ரொபென்சிட்டி, இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், ரைட், இல்யூஷன். ஸோ இந்த 4 வந்து எப்பவுமே இருக்கு அப்படின்றது. அதனால கலியுகத்துல ஸ்பெஷலா வந்து 1.2.10 ரைட், பிராயேன் அல்பாயுஷ சப்தே கலோ அஸ்மின் யுகே ஜனாஹ மண்டஹ சுமண்ட மதயோ மண்ட பாக்யா உபார்தாய. என்ன அர்த்தம்? எல்லாம் மண்ட பாக்யம். ஓகே, அல்ப வயசு கரெக்ட். ஷார்ட் லிவ்டுனா ஃபர்ஸ்ட் மூளையே இல்ல, கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரெஸ், ஹைலி டிஸ்டர்ப் மைண்டு, எல்லா விதமான கெட்ட குணங்களும் 6 கெட்ட குணங்களும் சூப்பரா இருக்கு நம்மளுக்கு எங்க கலியுகத்துல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இட்ஸ் நேச்சுரல். அதனால நம்ம ஓடி போனாலும் அந்த புத்தி அப்படியே தான் இருக்கும். ஃபால்ட் ஃபைண்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரல் நம்மளுக்கு. அதனால நம்ம மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம ஸ்டெபிலிட்டிக்கும் நம்ம பண்ணணும். காட் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்றாரு. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணோம், கர்மவாதி வேலை செய்யறேன் இல்ல தைத்தியவாதி, 2 எக்ஸ்ட்ரீம் போவேணும். ரைட், நான் வந்து கர்ம வியாதினா வேலையே செய்வேன், ஒர்க்காலிக் அப்படியும் ஆவேனா, இதுவும் எல்லாமே பாத்துக்கிறாரு இருக்கு. கர்ம வியாதி ஆனா இங்கிலீஷ்ல வந்து ஒர்க்கஹாலிக் அப்படின்வாங்க. வேலை 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 எதுவுமே நினைக்காம பண்றது. இல்ல எல்லாத்தையும் விட்டுடுவேன் தைத்தியா, நான் வேணாம் வேணாம் வேணாம், அதுவும் நீத்தியும் வேண்டாம், வேலையும் வேண்டாம் அப்படின்றத. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேலையில இன்வால்வ் ஆகிற டைம் பாருங்க. நம்ம இப்போ நான் கூட ஆயிருக்கேன் சில டைம்ல, ஸ்பெஷலி ஏன்னா என்ன ரொம்ப வலி, ரொம்ப ப்ராப்ளம், ஏதோ ஒரு ட்ராஜடி வச்சு நிறைய இன்வால்வ் ஆங்க. அது ஓகே, ஒரு ஷார்ட் பீரியட், அதுவும் ஓகே இல்லை. பட் சொல்றேன், பட் சிலர் வந்து வேலையே மெயின் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அது பண்ணக்கூடாது. மெயின் என்னன்னா, இது வந்து நம்ம வேலை செய்யற அரேஞ்ச்மெண்ட்டே என்னன்னா, 2ம் சேர்ந்து எதை ரீச் பண்ணுவோம், நம்மளோட மெயின் கோல் வந்து டு ரீச் கிருஷ்ணா கான்சியன்ஸ். இது கிளியரா புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? ஏன்னா நம்ம 3.9 தான் லாஸ்ட் லுக்கா. இன்ஃபேக்ட் 3.8ஓட நம்ம இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டோம். 3.9ல இருந்து நம்ம வந்து வேற போகணும். ஹரே கிருஷ்ணா, இருக்கீங்களா? வரைக்கும் இந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்ல, கர்மயோகத்தை பத்தி. ஆமா, சோ இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுச்சா? யா விஜயா பிரபு, அந்த ஸ்லோகா வரைச்சே நீங்க டவுட் கேட்கலாம். நீங்க இதுல இருந்து கேட்டீங்களா எனக்கு தெரியல. ஏதாவது டவுட் அது இருக்கா? இல்லைன்னா ப்ரொசீட் பண்ணலாம். இதுல இருந்து மத்தாஜி வருது 3.5ல क्वेश्चन மத்தாஜி 3.2 and 3.5. ஒரு செகண்ட் பிரபு எடுக்கலாம், ஏன்னா அது எடுத்தாதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் 3.2 மத்தாஜி. நோ ப்ராப்ளம் பிரபு. பிரபு லாஸ்ட் வீக்கே நீங்க கேட்கலாம் இனிமே டவுட். ஐ மீன் படிச்ச அப்புறம் டவுட் வந்துச்சுன்னா ஓகே, பட் இல்லைன்னா கிளாஸ் எண்ட்ல எப்பவுமே கேட்பேன் இல்லையா? அப்போ படிச்சதுக்கு அப்புறம் மத்தாஜி டவுட் வந்துச்சு, மறுபடியும் ரிவைஸ் பண்ணேன், அப்போ டவுட் நோ ப்ராப்ளம். 3.2ல 3.2ல மத்தாஜி அது புதியவரின் நிலை அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? ஓகே, நியோஃபைட், பொசிஷன் ஆஃப் நியோஃபைட் நீங்க ஹைலைட் பண்ணி அமைச்சிருந்தீங்க. பர்ஃபெக்ட். அதுல என்ன டவுட்னு எனக்கு புரியல. வாட் இஸ் யுவர் டவுட்? இது வந்து நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்காங்க, பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. ஸோ அது இன்னும் எனக்கு புரியல மத்தாஜி. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, புதியவரின் நிலை அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா. ஆமா. ஸோ பேசிக்கலி இது வந்து எங்க சொல்றாங்கன்னா, நம்ம 3rd சாப்டர்ல இருக்கோம். 2nd சாப்டர்ல வந்து நியோஃபைட் பத்தி சொல்றாங்களே, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சாங்கிய யோகா. 6th சாப்டர்ல இன்னும் டீட்டெயிலா வரும். பட் 2nd சாப்டர் செகண்ட் சாப்டர்ல வந்து என்ன சொல்றாரு, சாங்கிய யோகா வந்து புத்தி யோகாக்கு முன்னாடி சாங்கியா பிலாசபி சொல்றாரு. ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் த சோல்.
மனதை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம ஒர்க் வந்து ஃப்ரூட் ஆஃப் டிசையர் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை பத்தி சொல்றாங்க, நியோஃபைட் பத்தி, அதாவது இனிஷியலி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் கர்ம காண்டாவும் பேசுவார், ரைட். ஓகே ஆனா அந்த அது சாங்கிய எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல நியோஃபைட்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? பேசிக்கலி எல்லாமே அந்த சாங்கியாவும் நியோஃபைட் பண்ணாங்கன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அதுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்க ஓகே சொல்றீங்க சைத்தன்யா பிரபு சன்னியாசி எடுத்தாங்களே மாத்தாஜி, பட் சாங்கியா அவர் வந்து நியோஃபைட்ல எடுக்கல. அவர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கூட ரொம்ப எடுத்து இதெல்லாம் வந்த அப்புறம் தான் அவர் சன்னியாசி எடுத்தாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அராகுரால சன்னியாசம், அதுக்குதான் நான் சொன்னேன் ப்ரீமெச்சூர் சன்னியாசி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். அதாவது ஓகே தகுதி இல்லாம முன்னாடியே சன்னியாசம் எடுத்தா அது தேராது அப்படின்ற கான்செப்ட். அதுதான் அந்த பொசிஷன் ஆஃப் நியோஃபைட். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி தீரா அப்படின்னா ஃபுல்லி சரண்டர்ட் சோல் பத்தி சொல்றாரு. பட் அது வரைக்கும் அவர் தீரா ஓகே பத்தியே பேசல. நீங்க பாத்தீங்கன்னா சாங்கிய யோகா கர்ம காண்டா ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் நியோஃபைட். புரிஞ்சுச்சா பிரபு? ஓகே மாதாஜி, புரியுது மாதாஜி. ஸோ அடுத்து 3.5 மாதாஜி. 1 செகண்ட் பிரபு. லாஸ்ட் பேராகிராஃப் மாதாஜி. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டவன் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை கடைபிடிக்காமல் இருந்தாலும், பக்தி தொண்டை சரிவர பயிற்சி செய்யாவிட்டாலும், தன்னிடையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தாலும் நஷ்டமோ தீமையோ அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாதாஜி. வெரி நைஸ், தேங்க்யூ பிரபு. என்னால இதோட ஸ்லோகமோட அர்த்தம் இதுதான் நான் சொன்னேன். 1.5.17 ஸ்ரீமத் பாகவதம், அதுல இருக்கிற ஸ்லோகம் தான் இது. ஐ ஜஸ்ட் கோ தேர், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இது வந்து நாங்க மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தத்வா ஸ்வதர்மியாம் சரணாம்புஜம் ஹரே பஜான் அபாக்வோத பதே ததோ யதி யத்ர க்வவா பத்ரம் அபூதமுஷ்யக்யம் கோவாத ஆப்தோ பஜதாம் ஸ்வதர்மதஹ. பிரபு இது படிங்களேன். ஒன் ஹூ தமிழ் புக்கை படிச்சுக்கணும் மாதாஜி. ஒரு நிமிஷம் தமிழ் புக்கனா ஸ்ரீமத் பாகவதம் எடுக்கணும். இருக்கு மாதாஜி. 1.5.17 சோ என்ன பகவானின் படிங்க பிரபு. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது பௌதீக உத்தியோகங்களை கைவிட்ட ஒருவர் பக்குவமடையாத நிலையில் இருக்கும்போது சில சமயங்களில் இழிவடையக்கூடும். இருப்பினும் அவரது தோல்வியால் அவருக்கு ஆபத்தில்லை. மாறாக பக்தன் அல்லாத ஒருவன் உத்தியோக கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் எந்த லாபத்தையும் அடைவதில்லை. பொருளரை படிக்குங்க மாதாஜி. நாட் ரிகார்ட் பிரபு, திஸ் இஸ் ஃபைன். ஸோ பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து அவரோட பர்டிகுலர் நம்ம பண்றோம் இல்லையா ஆக்குபேஷனல் டியூட்டிஸ்னா அவர் என்ன பண்றாரோ அது பண்ணாம டிவோஷனல் சர்வீஸ் பண்ணா சில தடவை அவர் ஸ்லிப் ஆறாரு. ப்ரீமெச்சூர் ஆனாலும் என்ன ஆகுது, ஸ்லிப் ஆறாரு, ரைட். இமெச்சூர் ஏன்னா மெச்சூரா இருந்தா ஸ்லிப் ஆகாது, ரைட். அப்படி இருந்தாலும் வந்து அது அன்சக்சஸ்ஃபுல் இல்லை. எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நம்ம ப்ரீமெச்சூர் சொல்லக்கூடாது நம்மளோட பரத் மகாராஜ்க்கு, ஏன்னா அதுவும் ஒரு லீலா. பட் நீங்க பாத்தீங்கன்னா பரத் மகாராஜ் வந்து பாவா ஸ்டேட்ல இருந்தார், அவர் அட்வான்ஸா. ஆனாலும் அந்த டியர் பார்த்து அவர் கொஞ்சம் ஸ்லிப் ஆனார் இல்லையா. இப்போ அவருக்கு என்ன ஆச்சு, ஒன்னும் ஆகல. அவருக்கு வந்து மெமரி இருந்துச்சு கம்ப்ளீட்டா. பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல அவர் டீரா பொறக்கச்சே கூட அவருக்கு ஞாபகம் வந்து அவர் அந்த டைம்ல கூட ஃபாஸ்டிங் பண்ணாரு, புல்லு சாப்பிட்டுட்டு இருந்தார், ரைட். ட்ரை புல்லு தான், நல்ல புல்லு கூட சாப்பிட மாட்டாரு. அதுக்கப்புறமும் ஜடபரதாவும் ஞாபகம் வந்துச்சு. அவருக்கு என்ன லாஸ், எதுவுமே இல்லை, ரைட். இப்போ நம்ம கூட எடுத்துக்கோங்களேன், நம்ம எவ்வளவோ பக்தி பண்றோம், கோலோகா விருந்தாவன் போகணும்னு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். நம்ம பை சான்ஸ் போக முடியலன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை, ரைட். ஏன்னா வி வில் பி பார்ன் ஸ்ரீமான் சுச்சிமான் தேஹே யோகோ பஸ்டே அபிஜாயத்தை. ஸோ பேசிக்கலி நம்ம மறுபடியும் வந்து ஒன்று ஸ்ரீமான்னா வசதி இருக்கிற குடும்பத்திலேயே. ஏன் வசதி இருக்கிற குடும்பம்னா நம்ம சாப்பாட்டுக்கோ, இப்போ நேச்சுரலா பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் பிரபு, நீங்க இங்க உட்காந்து வேலை பேசிட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களை ஒண்டி சொல்ல என்னோட சேர்த்து எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரு லெவலுக்கு ஸ்ரீமான் அரிஸ்டோகிராட்டிக் ஃபேமிலினா அப்படியே மல்டி மில்லியனர் ராஜாங்கன்னு சொல்ற அர்த்தம் இல்ல. ஒண்ணு அது இல்ல சுச்சிமான் அப்படின்னா டிரான்சிடென்டல் ஃபேமிலி. இந்த ரெண்டு இல்லைன்னா நம்ம இங்க இருக்கவே முடியாது. நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ இந்த வேலை நீங்க இங்க உட்காந்தா உங்க வீட்டுல பிரச்சனை இல்லை, அவங்க சாப்பாடு இருக்கு. நீங்க இங்க உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா இங்க நீங்க உட்காந்து பண்ண மாட்டீங்க, நீங்க எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ரைட். சோ ஒரு லெவலுக்கு கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிவோஷனல் சர்வீஸும் எங்கேயும் நம்ம ஃபேமிலியில இருக்கு, அதனாலதான் நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருக்கோம். இல்லைன்னா முடியாது. அப்படியே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்னு ரிச்சா இருக்கணும், இல்ல ஸ்பிரிட் இருக்கணும். இந்த ரெண்டு இருக்கிற ஃபேமிலியில நம்ம மறுபடியும் பிறவி எடுப்போம். விச் மீன்ஸ் நம்மளே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. போன ஜென்மத்துல நம்ம எல்லாம் டிவோஷனல் சர்வீஸ் அராகுராய முடிச்சிருக்கோம். எந்த பர்சன்டேஜ்ல வேணா விட்டுருக்கலாம். நீங்க 80ல விட்டுருக்கலாம், நான் 10ல விட்டுருக்கலாம்,
ரைட்? அதனால நீங்க 80ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். மாதாஜி எனக்கு வயசாச்சே, அவங்களுக்கு 5 வயசுலயே வந்துச்சே அப்படின்னு. ஏன்னா அவங்க அங்க விட்டுருக்காங்க. ஒரு 8 வயசு குழந்தை பிரபு, ம் லெவல் 3 கிளாஸ், மோகன்தாஸ் பிரபு தான் தெரியும், இங்கிலீஷ் கிளாஸ். அவ வந்து நைட் எடுப்போம், அதாவது நாமனிஷ்ட பிரபு பிரசிடென்ட்டோட கிளாஸ். அவ வந்து திரும்ப திரும்ப கேட்டு 8 வயசு குழந்தைதான், நம்ம மாதாஜி பிரபு எல்லாம் சொல்லிட்டு 8 வயசு குழந்தை 9 மணிக்கு வந்து அவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவா எல்லாமே, ஆதி ஆத்மா எல்லாம் சொல்லிட்டு. கடைசி கிளாஸ்ல வந்து நான் நினைச்சேன் எப்படி இவளுக்கு புரியுதுன்னு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுச்சு. என்னன்னா, அவ சொன்னா, மாதாஜி நான் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரபுக்கும் மாதாஜிக்கும் நான் வந்து குட் நைட் சொல்லணும்னு ஒரே அட்டம். நான் என்னன்னா ஆல்ரெடி 9:15 ஆயிடுச்சு. நான் போய் மாதாஜினா நான் வந்து நினைச்சேன் அம்மா, பிரபுஜினா நான் எங்க அவரை நினைச்சேன். நான் 9:30 மணிக்கு போய் எழுப்பி நான் யாரா வாங்குவாங்கன்னு இதேதான் என் டென்ஷன்ல. அவ சொன்னது கூட எனக்கு சரியா புரியல. இல்லம்மா நாளைக்கு இல்ல மாதாஜி, ஒரே ஆட்டம். குழந்தை வந்து இல்ல நான் வந்தே, இன்ஃபேக்ட் அந்த கிளாஸ்ல வந்து 8 அவதான் யங்கஸ்ட், 80 வரைக்கும் ஃபுல் லெவல் 3 ஸ்டூடெண்ட்ஸ். பண்ணியே ஆகணும்னு ஒரே ஆட்டம். கடைசியில வந்து எனக்கு புரியவே இல்லை. அப்புறமா சொன்னா எனக்கு வந்து அந்த பிளாக் மாதாஜியும் ஒயிட் பிரபுஜியும் அப்படின்னு. என்னடா இப்படி ஸ்பெசிபிக்கா சொல்றாளே அப்படின்னு. கடைசியில தான் எனக்கு புரிஞ்சுச்சு. அவ்வளோ நேரம் அவ வந்து அட்டம் பிடிச்சது வந்து எங்க வீட்டுல இருக்கிற 2 பூனை. அதுக்கு குட் நைட் சொல்லணும், ஹரே கிருஷ்ணா சொல்லணும்னு. கடைசியில என்னன்னா, அந்த பிரபுன்ற மாதான்றது வந்து அவளுக்கு எவ்வளவு ஏறி இருக்குன்னா, பூனையை கூட அவ பூனைன்னு சொல்ல விரும்பல. ரைட்? இது 5th சாப்டர்ல வரும். வித்யா வினய சம்பன்னே பிராமணேக வயஸ்தினி சுனி செய்வ ஸ்வபயா கேவ பண்டிதா சமதர்ஷின. அப்படின்னா அப்படி எல்லாரையும் ஈக்குவலா அவன் நினைப்பாங்களாம். 8 வயசுக்கு வந்து அந்த சைல்டிஷ் புத்தி இருக்கு, எனக்கு வேணும் பூனைக்கு பை பை சொல்லணும்னு. ஆனா அது பூனைன்னு சொல்றதுக்கு கூட அவன் வாய் வரல. உங்களுக்கு புரியுதா பிரபு நான் சொல்றது? புரியுது ரைட்? புரியுது மாதாஜி. ரைட்? எல்லாரும் ஈக்குவலா பார்க்க பழகிடுறாங்க அந்த அவங்க. லெவல் அந்த லெவலுக்கு இருக்கு. அதே கிளாஸ்ல ஒருத்தர் அட்டென்ட் பண்ணவங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு அப்புறமா கால் பண்ணி சொன்னாங்க, நீங்க எப்படி எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு சொல்றீங்கன்னு சண்டை கூட போட்டாரு அவரு. ஏன் அப்படின்னா, நான் போடல பிரபு, வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, நீங்க சண்டை போட்டா அவர்கிட்ட தான் போடணும். இல்ல, எங்க வீட்டுல நாய் இருக்கு, நாங்க நாயை தொடவே மாட்டோம், இப்படிதான் போவோம். எங்க வீட்டு நாய்க்கு நாங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். நாய் சாப்பிட்டா அது வேற. பட் நாய் வந்து நான் வெஜிடேரியனா இருக்கச்சே, புளிய கொண்டாந்து நான் வந்து பூனைய மாதிரி வளர்ப்பேன், புளிய கொண்டு வந்து சாம்பார் சாதம் போடுவேன்னா செட் ஆகும். எங்க வீட்டுல பூனை சாப்பிடாது. நீங்க வாய்க்குள்ளேயே வச்சு நான்வெஜ் குடிக்கினாலும் அது சாப்பிடாது. அது வேற விஷயம். ஆனா நாங்களா கொண்டு வந்து நீ வெஜிடேரியன் தான் ஆகணும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லயனையோ ஒரு டைகரையோ, அதோட மனோபாவம் அதுதான். சோ என்டி பிரபு கேட்பாரு, கருடா என்ன சப்பாத்தியா சாப்பிடுவோம் அப்படின்னு. சோ அதே மாதிரி அதுக்கு தகுந்த மனோபாவத்துல அது இருக்கு. அதுக்கு பாவ புண்ணியம் இல்லை. நம்ம சாப்பிட்டா அது பாவம், அது சாப்பிட்டா அதுக்கு இல்லை. சோ நான் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இந்த மாதிரி குழந்தை எல்லாம் வந்து அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க ஆல்ரெடி 90%ல விட்டதால அவங்க 8 வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா பிரபு? புரியுது மாதாஜி. சோ இதுதான், எந்த விதமான லாஸும் டெமினேஷனும் இல்ல. ஆனா நம்ம என்ன ஆகும் இங்க பிரச்சனைனா, நம்ம போய் தலைய விடுவோம். ஆஹா, இவ வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் முந்தா நேத்து, இந்த மாதிரி வாழைக்காய் வந்து சின்ன குழந்தையில இருந்து நான் வந்து டாங்கின்னு சொல்லி பிராக்டிஸ் ஆச்சு. டாங்கினா கழுதை. இப்போ நான் யார்கிட்டயோ பேசச்சு அதே பிராக்டிஸ்ல நான் டாங்கி சாப்பிட்டேன்னு சொல்ல போய் இவங்க வந்து மாதாஜி டாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒரு ரூமரா போச்சு. அதாவது ரூமர். பட் நிஜமாவே ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணா கூட அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது அக்கௌண்ட் வந்து கிருஷ்ணருக்கும் அந்த டிவோட்டிக்கும் அவர் பார்த்துப்பாரு. ஐ மீன் ஆஸ் எ டீச்சர் அட்வைஸ் பண்ற ரைட் இருக்கு. பட் நம்ம ஆஸ் எ டிவோட்டி இன்னொருத்தரை பார்த்து கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஏன்னா ப்ரீமெச்சூரா ஃபால் பண்ணாலும் தப்பு இல்லை, அவர் பார்த்துப்பாரு கிருஷ்ணர். அதுக்கு பதில் ஒரு நான் டிவோட்டி சொல்லுவாங்க, மானவ சேவை இஸ் மாதவர் சேவை இஸ் மானவ சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை. ஆனா மானவ சேவை தான் மாதவ சேவைன்னு சொல்றாங்களே, அது தப்பு. யார் சொன்னாங்க? மனிதர்களுக்கு சேவை செஞ்சா ஆண்டவனுக்கு கண்டிப்பா இல்லை. ஆனா ஆண்டவனுக்கு சேவை செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா மனிதருக்கு சேவை செஞ்ச மாதிரி அப்படின்னு. கிளியரா புரிஞ்சுச்சா பிரபு? இதுல எனக்கு இதுல ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் எனக்கு டவுட் இருக்கு மாதாஜி. அதாவது இதுல வந்து பிராக்டிக்கலா நம்ம இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து சம் பீப்புள் டிவோட்டியா தான் இருக்கிறாங்க, ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க, தீட்சை எடுத்திருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு சில அந்த ஒரு பண விஷயத்துல எல்லாம் வந்து தவறு பண்ணிடுறாங்க. என்ன விஷயம் பிரபு? மணி மேட்டர்ஸ்ல கடன் வாங்குறது, திருப்பி ஓகே, கொடுக்காம அதுதான். இருக்கிறது. சோ அவங்க வந்து அட்வான்ஸ் நீங்க எப்படி சொல்வீங்க? நீங்க படிச்ச நியோஃபைட்டா கூட இருக்கலாம்ல. பட் ஆனா தீட்சையும் எடுத்திருக்காங்க. சோ இவங்களை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? சோ நான் அதுதான் சொல்றேன் பிரபு, ப்ரீச்சிங் எடுக்கிறதால இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, நான் நிறைய தப்பு பண்றேன். நான் இப்ப ஸ்லோகம் கூட ஓகே திணறி திக்கி சொல்றேன். சோ ப்ரீச்சிங் பண்றதால நான் பர்ஃபெக்ட், நான் அட்வான்ஸ் டிவோட்டின்னு சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? புரியுது மாதாஜி. பட் ஆனா அவங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஹேண்டில் பண்றதுன்னா நீங்க வந்து என்ன ஹேண்டில் பண்ணணும்ன்றது எனக்கு புரியல. அதாவது நீங்க அவங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
இல்ல உங்களை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க கிட்ட இருந்து ஓடி போயிடணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப அவங்க கிட்ட இருந்து விலகிறதா இருந்தாலும் எந்த மாதிரி வந்து விலகிறது, இல்ல பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம் அவங்கள பாக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். So நீங்க அந்த மாதிரி ஏன் அந்த டைம்ல வந்து துவேஷத்தை வளர்க்குறீங்க எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஓவரால் நீங்க அதை சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம இது வந்து வெரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின். ஸோ அதனால எனக்கு ஜென்ரலா ஆன்சர் பண்ண முடியல. பட் ப்ராடா சொல்லணும்னா யாராவது ஒருத்தவங்க வந்து நியோஃபைட்டா இருந்து எந்த மேட்டர் வேணா, அது பணமாவது இருக்கலாம், நான் வெஜ் ஃபுட்டு கூட பாத்தீங்கன்னா பிரசாதம் நிறைய பேர் பிரசாதம் மாதிரி சாப்பிட மாட்டாங்க. இப்போ பிரசாதமே நிறைய இவ்வளவு சொல்லணும்னா நாங்க வந்து மேங்களூர் இஸ்கான் போறச்சே ரேவதி மாதாஜி இருக்காங்களா இல்லையா? ஓகே, ரேவதி மாதாஜி அங்க வந்திருந்தாங்க. இருக்கே மாதாஜி. ரத்த யாத்திரை ரைட். அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து இப்படி குத்திட்டு இருந்தாங்க, ரேவதி மாதாஜியும் தாரணேஸ்வரி மாதாஜியும். இப்போ தாரணேஸ்வரி மாதாஜி தமிழ் லீட் டீச்சர் ரைட், அண்ட் ரேவதி மாதாஜி ரொம்ப எல்டர்லி டிவோட்டி. இப்போ டிவோட்டி விடுங்க பிரபு, ரோட்லயே டிவோட்டியே இல்லைனாலும் ரோட்லயே ஒருத்தங்க இருந்தா கூட நம்ம அப்படி தள்ளி எல்லாம் விட மாட்டோம், கரெக்டா? இப்போ டிவோஷன் சொல்லிட்டு ரத்த யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி பண்றவங்களது என்ன டிவோஷன், ரைட்? இப்போ நம்ம இந்த மாதிரி ஆள் இருந்தா நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், ரைட்? அவங்க கிட்ட அஃப்கோர்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்றது இல்ல அப்படின்னு. பட் எல்லா டைமும் சொல்ல முடியுமா தெரியாது. நேமு காரம் இப்ப வந்து அந்த பொண்ணு ரொம்ப ஜூனியர்னால என்னால அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியுது. பட் எல்லாராலையும் எடுக்க முடியுமா? அது ரேவதி மாதாஜியால பேசவே முடியல. அவங்க வயசானாலும் அவங்களுக்கு பயம் இருந்துச்சு, அவங்க யாராவது இம்பார்ட்டன்டான. சோ நம்மளோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதிகாரம் இருந்தா கரெக்ட் பண்ணலாம், அதிகாரம் இல்லைன்னா நம்ம கரெக்ட் பண்ணக்கூடாது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை கரெக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ரைட் இருக்கணும், ரைட் இல்லைன்னா நம்ம கரெக்ட் பண்ணவே கூடாது. அது என்னோட டீச்சரா இருந்தா நான் கரெக்ட் பண்ணவும் முடியாது. இது நான் வந்து டீச்சர் ஸ்டேட்ல இருக்கிறதால நான் சொல்லல. இது வந்து தானிஸ்ரீ மேம் கூட சொல்லியிருக்காங்க, உங்க டீச்சர் திட்டுறாங்களே அவங்க என்ன சொல்லணும்னா அவங்க கீழே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு கம்ப்ளீட் ரைட் இருக்கு. ஆனா அது இல்லைன்னா, இப்போ நான் எவ்ரி டைம் சொல்ற எக்ஸாம்பிள் இதுதான் பிரபு. இப்போ தமிழ்ல லீட் வந்து தானிஸ்ரீ மேம், எல்லா டிசிஷன்ஸும் அவங்க எடுப்பாங்க, ரைட்? சோ கேட்டு பேசி பண்ணுவாங்க. இப்போ நான் அப்போ வந்து என்னன்னா சபார்டினேட் பொசிஷன் எடுப்போம். இப்போ இதே இங்கிலீஷ்ல எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், என்என்டி பிரபு பிரசிடென்ட், அவர் நிறைய டிசிஷன்ஸ் என்ன இன்வால்வ் பண்ணாருன்னா அப்போ தாரணேஸ்வரி மேம் சபார்டினேட் பொசிஷன் எடுப்பாங்க. இட்ஸ் வெரி ரேர் காம்போ, அந்த மாதிரி வராது. அப்போ 2 டைமும் அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த ரோல்ல லீடும் எடுப்பாங்க, அந்த ரோல்ல சபார்டினேட் பொசிஷன். நானும் அதே தான் பண்ணேன் இங்க வந்து. ஸோ ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்றது இல்ல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இங்க வந்து நான் வந்து ஐ எம் நாட் த இன்சார்ஜ், ரைட்? ஷீஸ் த இன்சார்ஜ். அங்க வந்து எடுத்தீங்கன்னா பிரபு ஹஸ் கிவன் மீ சம் இன்சார்ஜ்னா அப்போ ஷீ வில் ஹேவ் டு லிசன் டு மீ. அதே மாதிரி நீங்க என்ன பொசிஷன்ன்றது நாலேஜ் வச்சே இல்லை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓல்ட் டிவோட்டிஸ்க்கு தெரியும் நம்ம பொசிஷனா, நம்ம ஸ்மார்ட்டா, நம்ம நாலேஜபிளா, இல்ல நம்மளுக்கு அந்த பொசிஷன் அவங்க கொடுத்து அங்க அந்த பொசிஷன் அந்த ரைட் இருக்குன்னா, அங்க எனக்கு வந்து தானிஸ்ரீ மேம் இருந்தாலும் சரி, தீக்ஷா எடுக்கிறச்சே கிளியரா எல்லாரும் ரோல வரணும்னா வந்துதான் ஆகணும்ன்ற ரூல் இருக்கச்சே, அப்கோர்ஸ் கொஞ்சம் டிவைட் பண்ணோம் நாங்க இல்ல. பட் அப்போ வந்து அந்த ரூல் கூட ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தானிஸ்ரீ மேம் கியூல இருந்தாங்க, ரைட்? அப்போ கூட வந்து கேட்டாங்க, நான் கொஞ்சம் முன்னாடி வரணுமா, குரு மகாராஜ் கொஞ்சமாவது கிட்ட காட்டினா வாங்க மேம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி தான் நான் தான் தமிழ் டீச்சர், நீ என் கீழே தானே இருக்க, நான் வரேன், அந்த ரோல் எடுக்கக்கூடாதுன்ற, ரைட்? சோ அது வந்து கரெக்டா இருந்தாலும் சரி, நான் தப்பா டாமினேட் பண்ணாலும் சரி, அந்த டைம்ல வந்து அந்த ரோல் அவங்களுக்கு இல்லை. ஆனா இங்க இருக்கு. சோ இங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், இப்படி பண்ணாதமா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் டோட்டலி ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல க்ளோஸ் இனஃப் டு அட்வைஸ்ன்றது வேற. பட் நம்ம பர்சனலி க்ளோஸ் இல்லைன்னா அதிகாரம் இல்லைன்னா சிம்பிள் பிரபு, உங்க குழந்தைய உங்களுக்கு திட்டுறதுக்கு ரைட் இருக்கு, பக்கத்து வீட்டு குழந்தைய உங்களுக்கு ரைட் இல்லை. அதே கான்செப்ட் தான். இல்ல மாதாஜி, நான் ஐ திங்க் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கணும். இது வந்து எப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் இது ஏன் கேட்டேன்னா வந்து ஒரு டிவோஷனல் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு தீட்சை எடுத்தே கூட. நான் அவர்கிட்ட அறிமுகமான புதுசுல வந்து ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கு, கோவிட் அந்த டைம் அது. ஸோ ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பணம் கொஞ்சம் வாங்கினாரு. அப்புறம் பின்னாடியும் தெரிஞ்சது, பட் அவர் எல்லாத்துக்கிட்டையும் அதே மாதிரி வாங்கி அதே அவரோட ரெகுலர் பிராக்டிஸ்ங்கிறது வந்து ஒரு பீரியட்ல தெரிஞ்சது. அதை வச்சு போகக்கூடாது பிரபு, ஏன்னா நம்மளோட காஷன் நம்ம இருக்கணும். எனக்கு புரியுது நீங்க சொல்றது. பேசிக்கலி எடுத்துட்டு அவர் ரிட்டர்ன் அது வந்து இட் இஸ் நாட் a மேஜர் லாஸ் ஃபார் மீ, பட் ஆனா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அவங்கள வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணுமா? இல்ல பிரபு, நீங்க கேட்கறது கேட்கலாம். இந்த டைம்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஏன்னா யூ ஆர் சி இட்ஸ் நாட் டிவோட்டி, இது இட்ஸ் அ பாரோயர் ரோல் இல்லையா? சோ யூ ஹேவ் த அதிகாரம் டு ஆஸ்க். சோ அது தப்பு இல்ல. பட் எந்த மாதிரி கேட்கணும்ன்ற கால் யூ ஹேவ் டு டேக். இட்ஸ் நாட் டிவோட்டி. யாரா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு லெவலுக்கு பேச வேண்டியது இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவு போயிடுச்சு. சோ அந்த அந்த டைம்ல பிரபு டைம்ல அது கொடுக்கலாம். ஏன்னா எனிதிங் டிவோட்டியா இருந்தா கூட நம்ம சைட்ல நான் சொன்னது வந்து டிவோஷனல் தான் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதே தவிர
டிவோட்டின்ற பேர்ல கண்டி மாலை போட்டுட்டு திருடினாங்கன்னா தாராளமா உங்களோட டியூட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க கோர்ட்ல கேஸ் போடுறது கூட தப்பு இல்லை. சோ அந்த பாயிண்ட் தான் நான் ஸ்டாண்ட் எடுத்தேன். நீங்க வந்து லீகலா என்ன ஸ்டெப் எடுத்தாலும் நான் சப்போர்ட் பண்றேன். அது ஓகே. பியாண்ட் தட் வந்து we should not go No, அப்படிங்கிற that மாதிரி you ஒரு can. அதிகாரம் இருந்து நம்ம தப்பு பண்ணாங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆனோம்னா தாராளமா பண்ணலாம். டிவோட்டின்றதால மன்னிச்சுதான், அதுவும் பர்சனலா இருந்தா மன்னிச்சு விடலாம். பட் இட்ஸ் a group கால். அது உங்க இஷ்டம். நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல. பட் பண்ணா தப்பா அப்படின்னா தப்பு இல்ல. தப்பு பண்றவங்கள தப்பு. இப்போ திருடனா அதனால இந்த கன்ஃபியூஷன் எனக்கு வந்து மச்சு. சோ அவரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணது சரியா தப்பாங்கிற கன்ஃபியூஷன் வந்து இந்த இது படிச்சங்காட்டி எனக்கு கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ நான் நடந்து போறேன் பிரபு, ஒரு கோயில்ல நீங்க கோயில்ல இருக்கிற எல்லாமே வந்து ஆண்டவனோட இதுன்றீங்க. ஒரு தேல் இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மாதாஜி தேல் இருக்கு, நீங்க தள்ளுங்க அப்படின்னீங்க. கரெக்டா? ஐயோ தேல் கூட கும்பிட வந்திருக்கு, மாதாஜி போனா என்ன அப்படின்னு நினைப்பீங்களா? இட்ஸ் ஏன்னா தேலோட நேச்சர் வந்து கொடுக்குது. ஸோ நீங்க உங்க சைட்ல அலர்ட் இருக்கணும். அதுவே தேல் வந்து என் மேல வந்து கடிக்க வந்துச்சுன்னா நீங்க ஒரு குச்சி எடுத்து அடிக்கதான் செய்வீங்க. மாதாஜி நீங்களும் டிவோட்டி, தேலும் டிவோட்டி, அதனால தேல் உங்களை கடிச்சாலும் நான் விட்டுருவேன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இட் ஹேஸ் டு பி சிச்சுவேஷன் பேஸ்ட். அந்த பாயிண்ட்ல ஹரே கிருஷ்ணா. டிவோட்டின்றதால டாலரேட் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் வந்து பிரபு எல்லாமே வந்து விட்டுடணும்ன்றது இல்ல. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு தெரியும். ஈகோ தான் இருக்கக்கூடாது. ஆனா நியாயத்தை விட்டு நம்ம டிவியேட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் டு கிளாஸ். ஓகே, 15 more minutes. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஓகே, இப்போ வந்து நம்ம 9th ஸ்லோகா போறோம். ஸோ எல்லாரும் 9th ஸ்லோகா எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் டவுட் இல்லைன்னா we will proceed to 9th ஸ்லோகா. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன கான்செப்ட் 22nd அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்மளோட ப்ராஸ்பரிட்டி என்னன்னா மெயின் வந்து என்னன்னா நம்மளோட பிளான் ஸ்மார்ட் பிளான் இல்லை. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், நிறைய பேர் சிவா ஏன் கும்பிடுறாங்கன்னா அவங்களோட பிளான் நிறைவேறணும். நம்ம பிளான் நிறைவேறது இம்பார்ட்டன்ட் இல்லை, கிருஷ்ணரோட பிளான் நிறைவேறணும். ஏன்றது 3.9ல பார்க்குறோம். யக்னா தாத் கர்மனோ त्यत्रा लोकोऽयं कर्म बन्धनः तदर्थं कर्म कौन्तेय मुक्तः सङ्गः समाचर. யக்னாத்தாத் கர்மனோ ஞத்தா. ஒருவேளை யக்னங்கள் கர்மத்துக்கோசரம் பண்ணலன்னா லோகோயம் கர்ம பந்தனா, லோக கர்மத்தில் நாம் பந்தனப்படுவோம், இருங்கிடுவோம். ததர்த்தம் கர்ம கௌந்தையா. அப்படி இருந்தா என்ன ஆகும்னா அப்படி பண்றதால முக்த சங்க சமாச்சாரா, அதனாலதான் நம்ம கர்மங்களை செய்யணும். அதாவது ஒன்ஸ் ஓன் டியூட்டி பண்ணணும். ஏன்னா மெயின்டைன் பாடியை பண்றதுக்கு கூட நம்மளோட டியூட்டி பண்ணணும். யக்னா அண்ணா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க, பேசாதவங்களும் பேசுங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ், யக்னாக்கு அர்த்தம் என்ன? யாகம். வெரி நைஸ். Action sanctioned by the Shastras. Correct, Mataji? இல்ல, யக்னா இஸ் நாட். நான் வந்து யக்னாக்கு அர்த்தம் கேட்டேன். அவருக்காக செய்யப்படுறதுதான் யக்ஞம். கிருஷ்ணருக்காக செய்யப்படும் எல்லாமே. அதுல போடக்கூடிய இந்த யஜ்ஞத்துல அக்னியை வளர்த்து நம்ம போடக்கூடிய எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் அடையாது. ஓகே, அதை நினைச்சு செய்யலாம். சோ சாஸ்திரம் ஓகே. மாதாஜி நம்ம மாதாஜி சொன்னது சாஸ்திரால சொன்னப்பட்டது. ஓகே, சாஸ்திரால என்னமோ சொல்லியிருக்கு. வேதங்கள் வந்து எக்கச்சக்க வேதங்கள் இருக்கு. எந்த வேதம் சொல்றதை நான் ஃபாலோ பண்ணேன். ஆனாலும் யஜ்ஞம் வந்து அவருக்காக செய்யறது. ஓகே, யக்னம் அதை சொல்லிட்டீங்க நீங்க. யக்னம் அவருக்கோசம் செய்யறது, அது ஒரு சைட்ல வைக்கலாம். விக்டோரியா மாதாஜி சொன்னது வந்து ஃபார் சாஸ்திரங்கள் சொல்றபடி பண்ற கர்மம். ஓகே, சாஸ்திரங்கள் வந்து நிறைய சொல்லுது மாதாஜி. நெருப்பு கால மிதிக்கணும். சாஸ்திரங்கள் வேதங்கள் தான் சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஆண்டவன் வந்து தேவர்களுக்கு வழிபடலாம், நான்வெஜ் கூட ஒன்ஸ் a month சாப்பிடலாம். இதெல்லாம் யக்னத்துல வருமா மாதாஜி? வராது. நான் சொல்றேன் மாதாஜி. பகவான் எல்லாரும் சைலண்ட். திஸ் இஸ் a question. நான் சொல்றேன் மாதாஜி क्वेश्चन கேட்டாருக்கு, நான் ரிப்ளை பண்றேன். அவங்க ரிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங்க் பண்ணிட்டு இருங்க. விக்டோரியா மாதாஜி, எஸ் பிரேமா மாதாஜி சொல்லுங்க, அண்ட் பிரபு அதுக்கப்புறம் சொல்லுங்க. பகவான் வந்து நமக்காக நிறைய படைச்சிருக்காரு மாதாஜி. அதை எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த யூஸ் பண்ணிட்டது அவருக்கு வந்து நம்ம நன்றி கடன் காட்டணும். அந்த நன்றி கடனுக்காக யாகங்கள், அதாவது யஜ்ஞங்களை செய்யறோம். அந்த மாதிரி யஜ்ஞங்கள் வந்து பல எல்லாருமே நமக்கு பெற்றோர்கள், மிருகங்கள் கூட நமக்கு நன்மை செய்யுது. தேவர்கள், நம்ம தேவர்களை வழிபடுறோம். தேவர் இப்ப வந்து வருணன் எடுத்தா வருணன் வந்து மழை கொடுக்கிறாரு. நீங்க சொல்றீங்க யக்னம்னா நெருப்புல பண்றது யக்னம், கரெக்ட்டா? யாகம். ஆமா மாதாஜி, யாகம் யக்னம். ஓகே, அது ஆல்ரெடி ஹோமம்னு சொல்லுவோம் மாதாஜி. ஹோமம் டன். பிரபு, தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 3 பேரும் அதே சொல்லிருக்கீங்க. பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
புஷ்பா அதை சொல்லுங்க. பகவான் கிருஷ்ணர் பகவான் திருப்திக்காக செய்யப்படும் எல்லா செயலுமே யாகம். வெரி நைஸ் ஆன்சர். தேங்க்யூ புஷ்பா மாதாஜி. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா சந்தோஷமா நான் கிளாப் பண்ணிருப்பேன். என்னங்க மாதாஜி? வீடியோ ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா சந்தோஷம். இல்லைங்க மாதாஜி, முடியல மாதாஜி. பேசிக்கலி என்னன்னா விஷ்ணுவின் சந்தோஷத்துக்கு கேட்கிற ஒண்ணுமே யக்னம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீர்த்தனா அப்படின்னா பாட்டு உண்டு இல்ல, நான் பேசுறதும் கீர்த்தனை. மாதாஜி நீங்க கழுத மாதிரி வாய்ஸ் இருக்கு, நீங்க எப்படி மாதாஜி கீர்த்தனை பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. கழுத மாதிரி நான் பேசினாலும் அது கீர்த்தனை தான். ஏன்னா அது கிருஷ்ணரை பத்தி சொல்றது. ரைட். இப்போ நீங்க பிரபு கேட்டாரு 2.5ல என்ன சொல்றாங்க, இதே கழுத மாதிரி நான் போய் மைக் எடுத்துட்டு பாடினேன்னா எனக்கு கல் எடுத்து அடிப்பாங்க. ஆனா நான் இப்ப பேசினாலும் சரி, நான் பாடினாலும் சொல்லி, as long as கிருஷ்ணரை பத்தி பேசினா இதுதான் பெஸ்ட் கீர்த்தன், இதுதான் பெஸ்ட் பாட்டு, இதுதான் இருக்கிறதுலே வேர்ல்டு பெஸ்ட். இது ஒன்று இல்லை. சவை பும்சான் பரோ தர்மோ யதோ பக்தர் அதோக்ஷஜே ஆயத்துக்கி அப்ரசீதகா அன்றது என்ன, சுப்ரசீதத்தி என்றது மனசுக்கு சந்தோஷம், சோல் லெவல்ல சந்தோஷம் கொடுக்கறது. அதுதான் அவர் யயாத்மா சுப்ரசீதத்தி. எனக்காக எதையும் செய், என்னை நம்பிண்டு எனக்காக எதையும் செய் அப்படிங்கிறாரு அவர். எஸ், நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்றேன். தேங்க்யூ. சோ அதனால என்னன்னா கிருஷ்ணர் வெரி கிளியர்லி என்ன சொல்றேன்னா, புஷ்ப மாதாஜி சொன்ன மாதிரி அவருக்கோசம் செய்யும் எல்லாமே யக்னம். இதை கிளியரா நோட் பண்ணிக்கணும். அப்பனா நீங்க காலையில எந்திரிச்சு ஒரே ஒரு பர்சனுக்கு நீங்க கிருஷ்ணா கான்சியஸ் பத்தி பேசுனீங்கன்னா நீங்க பண்ற யக்னம். வீட்டுக்குள்ள நெருப்பு வச்சுட்டு, அப்கோர்ஸ் அந்த நெருப்போட பேஸ் கிருஷ்ணரோட வாய், யக்னக்குண்டு. ஆனா அதுக்கு அர்த்தம் அது அது முடிதா இல்லை, எல்லாமே எனிதிங் டன் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும், அது எப்படி தெரியும்? ஏன்னா யாராவது டைரக்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணா நம்மளுக்கு பாண்டேஜ் வராது, பண்ணலன்னா நம்மளுக்கு பாண்டேஜ் வரும். அதனால மெட்டீரியல் பாண்டேஜ் பண்ணணும்னா நம்ம காட் கான்சியஸா பண்ணா அது பைண்ட் ஆகாது, நம்மளுக்கோசரம் பண்ணோம்னா பைண்ட் ஆயிடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் நல்லா பட்டு சாரி போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு பார்ட்டிக்கு போனேன்னா அந்த பட்டு சாரி மேல ஆசை வரும். ஆனா அதே பட்டு சாரி போட்டுட்டு நான் கோயிலுக்கு போனேன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கோயிலுக்கு போய் இவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா? ஏன் தப்பு? எதுக்கும் நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், கோயிலுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போனா என்ன? நான் பண்றது இல்லை, நான் சோம்பேறி. ஆனா பண்றவங்க என்ன தப்பு? தப்பே இல்லைல்ல. அதனால அவங்க கோயிலுக்கு அவ்வளவு ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்க கோயில் கிருஷ்ணரை எவ்வளவு இம்பார்ட்டன்டா நினைக்கிறாங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சர்வீஸும் சாக்ரிஃபைஸும் ரெண்டுமே யக்னத்தின் 2 காம்போனன்ட்ஸ். அதாவது செய்யும் தொழில், எந்த சர்வீஸ், பிசிக்கலா போய் நீங்க கோயில் பூவை தைச்சாலும் அதுவும் யக்னம், கோயில தொடச்சாலும் யக்னம், கிளாஸ் எடுத்தாலும் யக்னம், ஃபாஸ்டிங் இருந்தாலும் யக்னம், ஜபம் பண்ணாலும் யக்னம். ரைட். நெருப்புல போடுறது உண்டு யக்னம் இல்லை. செய்யும் எந்த நல்ல செயலும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செஞ்சோம்னா அது யக்னம். சோ நீங்க யக்னம் பண்ணணும்னா எத்தனை யக்னம் ஒரு நாள் பண்றீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று விடுறது, காஃபி டீ விடுறது கூட யக்னம். சோ நம்மளோட 5 வயசு பிரகலாதர் என்ன பண்ணாரு? என்ன டிவோஷனல் சர்வீஸ், ஃபாஸ்டிங் பண்ணாரா இல்ல, ஜபம் பண்ணாரா இல்ல. அப்போ எப்படி நீங்க பிரகலாத் கிரேட் டிவோட்டின்னு சொல்லுவீங்க? நம்ம டெஃபினிஷன்ல மேட்சே ஆகலையே பிரகலாத். நாம் சங்கீர்த்தன் மாதாஜி, நாராயண நாராயண சொல்லிட்டு இருந்ததுனால. எக்ஸாக்ட்லி. பட் பீட்ஸ் எல்லாம் வைக்கல. ஏன்னா அவர் யக்னம் வாயிலே சொல்லிட்டாரு, எப்ப மனசுல நினைச்சாரு மாதாஜி. எக்ஸாக்ட்லி. எப்பம் பாரு அர்ஜுனா வந்தாலும் நாம ஜபம். அர்ஜுனர் ஆரோ போட்டுட்டு இருக்கச்சே சாண்டிங் பண்ண முடியுமா? அத்தனை நாள் அட்லீஸ்ட் 18 days அவர் பண்ணல. ரைட். சோ என்ன விஷயம்னா அவர் கிருஷ்ணா கான்சியஸ் கம்ப்ளீட்டா இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் யக்னம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பண்றோம் எதுக்கு சாண்டிங்கன்னா நம்ம அந்த லெவல்ல இல்ல. அதனால கிருஷ்ணா கிருஷ்ணா நீ அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்றதால நான் 108 into 16 சொன்னா அதுல ஒரு தடவையாவது கிருஷ்ணா மேல பேரு சின்சியரா வருமா அப்படின்னா, நான் பண்ற சாண்டிங் என்னோட ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தா டெய்லி முடிச்சுட்டு திங்க் பண்ணேன், இது எது நான் ரொம்ப லவபிளா கூப்பிட்டேன்னு திங்க் பண்ண, எப்பமோ ஒரு நாள் இப்ப ஆசையா ஒரு தடவை கூப்பிட்டேன் அப்படின்னு வரும் தவிர டெய்லி கூட வரதில்லை. அட்லீஸ்ட் எனக்கு, உங்களுக்கு வரலாம், எனக்கு வரல. அதனால நிறைய தடவை பார்த்தோம்னா நம்ம ஆசையோட பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா மைண்ட் எங்கேயோ போவோம். போனாலும் திரும்ப வரதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே போயிடும். ரைட். அதனால நம்ம யக்னம் பண்றோம் எப்படின்னா நம்ம ஆத்மா பிளாட்ஃபார்ம்ல பண்ணணும். ரைட். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி ஆம்பிஷன்ல பண்ணணும். இது நம்ம பாடிலி ஐடென்டிட்டிக்கு இல்லை.
நான் வந்து இப்போ இங்க இருக்கேன், நான் குவாலிஃபிகேஷன் MBA, MFM, CFP, GP இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணணும்னு நான் பண்ணேன்னா இட்ஸ் அ பாடிலி லெவல் ஐடென்டிஃபிகேஷன். சோல் லெவல்ல என்னன்னா, நான் யாரு, தப்பே இல்லை, நான் வந்து எந்த லெவல்ல இருக்கேன், நான் ஃப்ரெண்டா இல்ல பேரண்டா, அந்த மாதிரி நினைச்சோன்னா இட் பிகம் ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி. கிருஷ்ணரோட என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ கிருஷ்ணா வந்து என்ன கேட்கிறாரு அர்ஜுனால, நீ வார் வந்து சும்மா உனக்கு ஆசை இல்லை பண்ணாத அப்படின்னு, நீ பழி வாங்கணும்னும் பண்ணாத, அதுக்கு வந்து நீ கிருஷ்ணருக்கோசரம் பண்ணணும். அண்ட் பிரபு நீங்க கேட்ட கேள்விக்கு அப்படி ஒருத்தர் வந்து ஏமாத்துறத நீங்க எண்ட் பண்ணணும்ன்ற ஐடியால பண்ணீங்கன்னா ஓகே, அவரை பழி வாங்கணும், அவருக்கு நல்லா ஒரு லெசன் கொண்டு வரணும்னா தென் இட் பிகம்ஸ் யுவர் செல்ஃப். மறுபடியும் இந்த சான்ஸ் பண்ணாம அவருக்கு நிறுத்தணும், இல்லைன்னா அதர்மம் இவர் இதே பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைச்சோன்னா இட் பிகம்ஸ் கிருஷ்ணா கான்சியன்ஸ். ஆக்ஷன் இஸ் சேம், அப்ரோச் இஸ் டிஃபரெண்ட். புரிஞ்சுச்சா பிரபு? விஜயா பிரபு? புரியுது மாதாஜி. அதாவது வந்து அதுல என்ன எனக்கு அந்த ஒரு சின்ன மாதாஜி, அவங்க அந்த குழந்தை, அவங்களோட பையன் வந்து ரெண்டு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க தான். அந்த பையனுக்கு மேபி ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து அந்த நரசிம்மர் பாட்டு பாடும்போது வந்து அவ்வளவு அருமையா பாடுவான். அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து நல்லா டெவலப் ஆயிருக்காங்க. ஜெகநாதரை வீட்டுல வச்சு வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இவர் வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து இல்ல, அது ஓகே பிரபு, அவங்கள பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்ல, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். நம்மளோட இன்டென்ட் பத்தி பேசுறோம், அவங்க எப்படி இருக்காங்கன்றதை விட. பட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். பட் மெயின்லி என்னன்னா, நம்மளோட இன்டென்ட் என்ன, அவனுக்கு எப்படி நம்மளையே முட்டாள் ஆகிட்டான் பாரு, அவனுக்கு காட்டுறேன் பாரு, அவனுக்கு ஒரு லெசன் நினைச்சோன்னா நான் நம்மளை பத்தி நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி தாட்ல மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு லீடர் வந்து அவரை நம்ம இன்னும் சஃபர் பண்ணோம்னா இன்னுமே வந்து அந்த ஃபேமிலி இன்னும் சஃபர் ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வருது மாதாஜி இந்த டைம்ல. அவருடைய இது என்னன்னா மாதாஜி, அவருடைய இது மாதிரி செயல் வந்து கண்டினியூ ஆகக்கூடாது. அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு என்ன தேவை, எதனால அது மாதிரி பண்றாங்கிறத நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஒரு 2 நிமிஷம் நான் இங்க பேசினா நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் மாதாஜி, எனக்கு என்ன எமோஷனல் சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல வந்து அது ஒரு கடைசியா நான் எடுத்த ஸ்டாண்ட் வந்து அவர் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம், வேற எந்த இதுவும் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன எது பண்ணாலும் இது வந்து ஒருத்தர் ஸ்பெசிபிக் கேசஸ், வெரி பர்சனல்னால எது பண்ணாலும் இது வந்து நம்ம நியாயப்படி பண்றோம், தர்மப்படி பண்றது ஒண்ணு. இது பர்சனலா இருந்தா அது அவங்களோட சாய்ஸ். அது கூட சொல்ல, இது ஒருத்தர கன்சர்ன் ஆச்சுன்னா இது வந்து டியூட்டின்னு கூட சொல்ல முடியாது. நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி விஷயம் கூட கேட்பாங்க. இட்ஸ் வெரி பர்சனல் சாய்ஸ். எனக்கு வேணாப்பா, எனக்கு இதெல்லாம் டைமே இல்லை, சண்டை போடுறதுக்குன்னு விட்டு போனாங்கன்னா அது அவங்களோட சாய்ஸ், தப்பு இல்லை. ஆனா இது வந்து நிறைய பேரை சம்மந்தப்பட்டிருக்குன்னா நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆன்சர். நீங்க பண்றது கரெக்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. பட் உங்களோட திங்கிங் வந்து பழி வாங்கணும்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் அபவுட் யுவர் செல்ஃப். கிருஷ்ணரோட இதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணணும், இல்ல இது வந்து மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தா தென் இட் பிகம்ஸ் கிருஷ்ணா. எனி ஆக்ஷன் வந்து நம்ம கிருஷ்ணா கான்சியன்ஸை வளர்த்துச்சுன்னா இட்ஸ் ஆக்ஷன், கரெக்ட் ஆக்ஷன். எனிதிங் நம்ம கிருஷ்ணா கான்சியன்ஸை விட்டு டைவேட் ஆச்சுன்னா இட்ஸ் அ பேட் ஆக்ஷன். ஸோ நம்மளுக்கு தான் தெரியும். சரிங்களா? தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நிஷ்கர்மா என்ன சொல்றது அப்படின்னா, நம்மளோட ஆத்மா இருக்கு இல்லையா, அது எப்பவுமே ஆக்டிவ். பட் ஆக்டிவா தான் இருக்கணும். இவர் சொன்ன மாதிரி நான் அங்க போய் உட்காரேன், ஒர்க் ஆகாது ஃபாரஸ்ட்ல, ஆனா டிட்டாச்சா இருக்கும். சோ தட் மெட்டீரியல் என்டாங்கிள்மெண்ட் ஆகாது. என்னோட மனைவி நான் கவனிக்கணுமா, என்னோட குழந்தை நான் கவனிக்கணுமா, ஆமா. ஆனா என்னோட குழந்தை நான் மிஸ் பண்ண மெடிக்கல் காலேஜ்ல போய் சேரணும், அது தப்பு. அது வந்து நம்ம we are trying to force it. அதுதான் விஷயம். என்னோட குழந்தை ஃபோர்ஸ் பண்ணி ஜபமால எடுக்க வைக்கணுமா, ஏன்னா என்னோட குழந்தை, அதுவும் தப்பு. நம்ம எஃபர்ட்ஸ் போடணும், ஆனா நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா அது என்னுடையதுன்றதால. தப்பு பண்ணா நம்மளுக்கு அது ரைட் இருக்கு குழந்தைய கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆனா நம்ம வந்து சொல்ற விதமும் பக்குவமும் பொறுமையும் இருக்கணும். அதனால வேதிக் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலி அட்டாச் பர்சன் எதுக்கு அப்படின்னா, மெட்டீரியல் ஆசைகள் கிராஜுவலா வந்து பியூரிஃபிகேஷன். ஸோ எல்லாமே நம்ம பண்ற செயல்கள் வந்து பியூரிஃபிகேஷனுக்கு தான், ரைட்? ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷின்வதாம் ஸ்வ கத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண ஷின்வதாம் ஸ்வ கத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருதயஸ்தோதி அபத்ராணி, ரைட்? அப்படின்னா ஹிருதயத்துல இருக்கிற அபத்ராணி. ஷின்வதாம் ஸ்வ கத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனை. என்ன ஸ்ரீனதாம் கிருஷ்ணர் கதையை கேட்டா, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனை எல்லாம் கேட்டா என்ன அர்த்தம்? ஹிருதயஸ்தோனி அபத்ராணி, ரைட்? சுக்ரித் சதாம் அப்படின்னா என்ன? அது மிருதுநதி சுக்ரித் சதா, அது இதயத்துல இருக்கிற எல்லாம் அந்த இதுவும் வந்து கிளீன் ஆகுது. போயிட்டு என்ன ஆகுது?
சுகிருத்னா அவரே ஃப்ரெண்டா வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு மனசு. களங்கங்கள். சுகிருத்னா ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டா இருந்து அவர் வந்து மனசுக்குள்ள இருந்து இஸ் ஓப்பனிங் இட் அப் அப்படின்றாரு. அதனால ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபிகேஷன் நடக்கும். ஏன்னா அவர் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதே தான் நம்மளோட சேதோதர்ப்பண மார்ஜனம் தவ மகாதவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேஹ கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்த்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதா ஸ்வாகதம் சர்வாத்மா சபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். எப்படின்னா சங்கீர்த்தனம் பண்ணா சேத்தோதர்ப்பண கிளீனிங் அவர் பண்றாரு. ஏன்னா எப்படி பியூரிஃபை ஆகும் நீங்க கேட்கறதால தான் நான் இவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். கிருஷ்ணரே கிளீன் பண்றாரு, எப்படி ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஹீ இஸ் டேக்கிங் கேர். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இதுக்கு நெக்ஸ்ட் 3.10. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். கடான்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒரு கதை நான் மார்னிங் சொல்லியிருந்தேன், அது நான் உங்களுக்கு 3.10க்கு அப்புறம் சொல்றேன். சஹா யக்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்சா பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யதாம் ஏஷவோஸ்த்விஷ காமத்ருக். ஸோ 10 என்னன்னா எதுக்கோசரம் பண்றோம், விஷ்ணு ஏன் இதெல்லாம் கொடுக்குறாரு? ஏன்னா விஷ்ணு சொல்றாரு நம்ம எல்லாம் அங்க போய் ஜாலியா இருந்துட்டு பொறாமப்படுறோம். அதனால அவர் வந்து பூலோகத்துக்கு நம்மள அனுப்பரிச்சு அவர் பிகினிங்ல என்ன பண்றாரு, எல்லாருக்கும் வந்து இந்த காமத்ருக் ரைட் எல்லாமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கோசரம் எல்லாம் என்ன பண்றாரு, ஆளுகளுக்கும் தேவர்களுக்கும் எல்லாமே அவர் வந்து என்னெல்லாம் தேவையோ அதை ப்ரொவைட் பண்றாரு. ப்ரொவைட் பண்ணிட்டு விடுறாரா, வேதங்களும் கொடுக்குறாரு எப்படி நீ வாழணும்னு சொல்றதுக்கு. புக்கு ஸ்கிரிப்ட், காரு கூட நம்மளுக்கு மேனுவல் இருக்குல்ல, அந்த மேனுவல் தான் வேதங்கள். மேனுவல், கார் மேனுவல் மாதிரி வேதம் கொடுக்குது. வேதங்கள் ஏன் மாதாஜி சாக்ரிஃபைஸ் சொல்றது, ஏன் யக்னம் சொல்லுது? ஏன்னா கலியுகத்துல சங்கீர்த்தன் யக்னம். பட் யக்னம் சொன்னா என்ன ஆகும்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் புத்தி கிளீன் பண்ணிட்டு அங்க போவோம். அதுக்கோசம் தான் அவர் பண்றாரே தவிர நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இங்கேயே என்ஜாய் பண்ணோன்றது இல்லை. ஹாஸ்டல்ல அனுப்புறதுக்கு ரீசன் படிச்சுட்டு புத்தி யூஸ் பண்ணிட்டு திரும்ப வரணும்னு. ஹாஸ்டல்லே இருப்பேன் அப்படின்ற ஐடியால எந்த அம்மாவும் அனுப்ப மாட்டாங்க. எல்லாமே அவர் கொடுக்கறதுக்கு ரீசன் சங்கீர்த்தன் யக்னா பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுதான். சோ பிரஜாபதி வந்து லார்ட் விஷ்ணு பர்பட்ல கொடுத்துருக்காங்க ரைட். இதெல்லாம் வந்து விஷ்ணு எதுக்கு கொடுத்தாருன்னா கண்டிஷனல் சோல்ஸ் திரும்ப வரதுக்கோசரம் மாத்திரமே. இந்த உலகம் எல்லாமே வந்து இது யக்னங்கள் வந்து விஷ்ணுவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு மாத்திரமே. அப்பதான் பியூரிஃபிகேஷன் ஆகும். இது வந்து பர்சனலா ஒரு எக்ஸாம்பிள் நானே பார்த்து பயங்கரமா ஆடிட்டேன். எங்களுக்கு காலையில சொன்ன ஸ்டோரி நான் அது உங்களுக்கு சொல்றேன். பர்பஸ் ஆஃப் மெட்டீரியல் கிரியேஷன் என்ன ஆகுது அப்படின்னா கண்டிஷனல் சோல் வந்து அதாவது இங்க இருக்கிறவங்க வந்து எப்படி யக்னா பண்ணணும் அப்படின்றது டு சாட்டிஸ்ஃபை கிருஷ்ணா. இதுல என்ன லாபம் நான் உங்களுக்கு சொன்னேன், சந்தோஷம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிளேஷாக்னா சுபதா மோக்ஷ லகுத கிருத்தனாலே சூதுர்லப அப்படின்னா என்னன்னா கிளேஷாக்னா சுபதானா மெட்டீரியல் ஹாப்பினஸ் இம்மீடியட்டா பார்ப்போம். அப்புறம் பியூரிஃபிகேஷனும் வரும் ரைட். எதுக்கு என்டர் பண்றதுக்கு. ஸோ காஸ் ஆஃப் கண்டிஷனிங் என்னன்னா மெட்டீரியல் வேர்ல்ட்ல நம்ம மறந்துட்டோம் கிருஷ்ணரை பத்தி. வேதிக் பர்பஸ் என்ன, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறது. பதி ரைட், புருஷா, பரம் புருஷா, புருஷோத்தமன், பதி எல்லாமே என்ன அர்த்தம்னா அவர்தான் டாப்பு, விஷ்ணுதா பதி ரைட் எல்லாருக்குமே. ஸோ இஸ் த ஒன்லி ஹஸ்பண்ட் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்ன்றது வந்து ஐ திங்க் நான் ஆல்ரெடி 7-8 ஸ்லோகாஸ் எடுத்தேன். உங்களுக்கு ஹெவி ஆயிட்டு இருக்கா இல்ல இன்னும் எடுக்க முடியுமா? ஹெவியா இருக்கு மாதாஜி. சோ நான் இதோட ஹால்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம 11ல இருந்து பார்க்கலாம். 1 to 10 பாருங்க. பட் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்கு. மார்னிங் வந்து என்ன ஆகுச்சுன்னா ரொம்ப நாள் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அஃபிஷியலா ஒரு பார்ட்டி போயிருந்தேன். ஓகே, அப்ப வந்து ஒரு பொண்ணு வர வேண்டியது இருந்தா என் ஃப்ரெண்டோட பொண்ணுதான். ஒரு பொண்ணு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்க வந்து 4 பேர் கான்ஃபரன்ஸ்ல இருக்குச்சு. அவன் பக்கத்து டேபிள்ல இருந்தான். அப்ப வந்து ஜூஸ் இருந்தேன். யூஸ்வலாவே நான் வந்து இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பக்கத்து டேபிள் இல்ல பக்கத்துல உட்காந்தாலே நான் என் பொண்ணே பக்கத்துல உட்காந்துருந்தா கூட எனக்கு தெரியாது. சில தடவை நான் அவ்வளவு மோசமா அப்சர்வ் ரொம்ப ஜீரோ. ஆனா அவன் கையில வந்து நிறைய
கயிறு இருந்துச்சு, அந்த இந்த மாதிரி கயிறு. அதை பார்த்துட்டு நானும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சிச்சு, அதை தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் பையன் இன்னும் நான் ரொம்ப கிளியரா நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு அவ இன்ட்ரடியூஸ் அவன் ஆல்ரெடி யாரோ பொண்ணோட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து சொல்றச்சு, அந்த பையன் சொன்னா இப்பதான் வந்தேன் அப்படின்னு. ஸோ எனக்கு கரெக்டா தெரியல, அவன் ஷேக்கன் கொடுக்கறச்சே தான் மறுபடியும் அந்த கயிறு பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, நிறைய கட்டி ஒரு இதெல்லாம் போட்டு கடுக்கன் போட்டு அப்படின்னு. ஸோ நான் வந்து ஷுவர் இல்லை, பட் 99% வந்து அதுதான். அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து கால் பண்ணி இவங்க வந்து என்னன்னா அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு போட்டோ எடுத்தாங்க. அதுல அந்த போட்டோ அப்புறமா பார்க்கறச்சோ அவன் வந்தாங்க. பட் ரொம்ப கிளியரா தெரியல. அவர் சொன்னப்போ இல்ல அது சான்ஸே இல்லை அப்படின்னா, போட்டோ காட்டும் அவன் நம்பல. நம்ம சில தடவை ப்ரூஃப் வந்து கண்ணெதிரில் வந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம், ரைட்? இதுதான் பிளைண்ட் ஐன்னு சொல்லுவாங்க, லவ் இஸ் பிளைண்ட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மாயா தான் அந்த மாதிரி பண்றது. இது வந்து எப்போ நடந்த கதைன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் இருக்கு. இது வந்து நான் காலையில கிளாஸ் 6 o'clock கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல, இவங்களுக்கு ஸ்லோகா இதெல்லாம் பண்றச்சே நான் ஷேர் பண்ணேன். அது ஆச்சு. ஆனா இதுதான் சுச்சுவேஷன். எனக்கே வந்து ஒரு 2-3 months பேக் வந்து சந்தேகம் வந்துச்சு, நம்ம ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆயிட்டோமா. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பையனை பார்க்கறச்சே எல்லாம் ஆச்சு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்ல நிஜமாவே நல்ல பையனும், இல்ல நம்ம அந்த டைம் ஏதாவது நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோமான்னு எனக்கே ஒரு லாஸ்ட் 2 months கன்ஃபியூஷனே ஆயிடுச்சு. அது என்ன ஒரு ஆச்சரியம்னா, 2 வாரம் முன்னாடி அந்த பையன் நான் பேசணும் அப்படின்னா என்ன அப்படின்னு போன்ல கேட்டா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நீங்க சொன்னது நீங்க வந்து நீங்க ஆமா சொன்னதுன்னா எனக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சுதான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் இல்ல என்கிட்ட நிறைய தடவை சாதிச்சான், இல்ல நீங்க சந்தேகப்படுறீங்கன்னா நான் சந்தேகம்லாம் படல, பட் எனக்கு ரொம்ப கான்பிடென்டா இருந்துச்சுன்னு. ஒரு ஸ்டேஜ்ல நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நிஜமாவே பார்த்தோமா, இல்ல ஒரே மாதிரி நம்ம கான்சென்ட்ரேஷன்ல நம்மளுக்கு அந்த இதுவானு. கடைசியில இப்போ ஜஸ்ட் ஒரு 2 வாரம் முன்னாடி அந்த பையனே கால் பண்ணி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இருந்தது நான் தான் இருந்தேன், இது என்னை உறுத்திட்டே இருந்துச்சு, நான் ஏன் அங்க இருந்தேன், ஏன் அப்படி பேசிட்டு ஏன் அப்படி பொய் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒருவேளை நீங்க பாத்துட்டீங்க, நீங்க தப்பா எடுத்துப்பீங்கன்றதால நான் பொய் சொன்னேனா ஏன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தது நான் தான் ஒரு பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், எல்லாமே சொல்லிட்டான். ரைட்? எவ்வளவு கரெக்டா. இப்ப வந்து இன்னைக்கு நீங்கெல்லாம் அனலைஸ் பண்ணி நானா அவன்கிட்ட இருந்து வருமா, இந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணலாம், கேமரா வரலாம், ப்ரூஃப் வரலாம், அவன் வாயால வருமா அப்படின்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நான் தான் அப்படின்னு சொல்றது. அப்பனா கிருஷ்ணர் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா ஒருத்தர் ஹார்ட்டை பியூரிஃபை பண்ணி அதை வந்து அவங்க வாயாலேயே கன்ஃபெஷன் இந்த லெவலுக்கு நீங்க நினைச்சு கூட பண்ண முடியாது. அண்ட் என்ன நடந்துச்சுன்னா, அந்த பையன் ரீசெண்டா ஒரு 2 மாசமா சாண்டிங் பண்ணிட்டு இருக்கான். 2.5 மாசம் ஒரு ரவுண்ட் தான், அதுவும் ரொம்ப லேட்டா. பட் எதுக்கு நான் சொல்றேன்னா, அது எவ்வளவு பவர்ஃபுல் அன்றதுக்கு வந்து அது ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமா நான் பேச விரும்பல, பட் ஓப்பனா நான் கன்ஃபெஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதே ஒருத்தரோட பெரிய விஷயம், ரைட்? ஒரு பயங்கர ரிஸ்க் இருக்கலாம். இதனால வந்து நான் போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலாம், சண்டை போடலாம், அவங்க பார்க்காம இருக்கலாம், இல்ல நானே அந்த பையன் நம்பர் பிளாக் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இவன் சரியே இல்லைன்னு சொல்லலாம், என்ன வேணா இருக்கலாம், ரைட்? ஆனா ஜென்யூனா அவன் சொன்னான், ஆக்டிங் இல்லை எதுவுமே இல்லை. நான் 2-3 தடவை அந்த டாபிக் வந்துச்சு, என்னாலேயே மறைக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப ஹானஸ்ட் நான் சொல்ல வரல, பட் அட்லீஸ்ட் ஒரு உண்மையாவது வந்துச்சு, ரைட்? ஸோ இதுதான் வந்து பியூரிஃபிகேஷன். ஸோ நம்ம கர்மம் பண்ணி கிருஷ்ணா கான்சியஸ் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்லி ஹார்ட் வில் கெட் பியூரிஃபைட். நான் சொல்றது வந்து புரியுதா உங்களுக்கு? ஐ திங்க் இந்த ஸ்டோரி நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்னதால அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். புரிஞ்சது மாதாஜி. நம்ம சாண்டிங் எல்லாம் பண்ணனாக்கா அவங்களோட மனசு பியூரிஃபை ஆகி அவங்களும் சேஞ்ச் ஆயிடுவாங்க, நமக்கும் கன்வின்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நம்மளும் சேஞ்ச் ஆகும், நம்மளுக்கும் பியூரிஃபிகேஷன் வரும், ரைட்? இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு வந்து பொறுமையும் வரும், ரைட்? இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் கூட மாறும், ரைட்? நம்மளோட இப்போ நான் வந்து சீர்காழி போயிருந்தேன், அங்க 11 பெருமாள் வருவாங்க. அங்க வந்து நம்ம டிவோட்டி ஒருத்தங்க தான், அவங்க ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. 2 டிவோட்டிஸ் அங்க வந்திருந்தாங்க வேற வேற ஊர்ல இருந்து. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் உட்காந்துட்டு என்னோட பக்கத்துல புருஷோத்தம் பெருமாள் வரச்சே செம்ம செம்ம க்ரௌடு, டக்குன்னு எந்திரிச்சு நிக்கச்சே ரொம்ப பெருசு, எங்கேயாவது ஒரு 25, 30, 45 பேரு புடிச்சிட்டு இப்படி பண்றச்சே ஊங்கிட்டு இருக்கச்சே கரெக்டா ஒரு கயிறு தான் விழுந்துச்சு மேல அந்த புருஷோத்தம். அப்போ அந்த பொண்ணு சொன்னாரு, எங்க லாபமே இல்லை பாருங்க, கயிறு தான் விழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சே ஒரு பூ வந்து கரெக்டா விழுந்துச்சு மேல. ஸோ அவருக்கு வந்து எடுத்த உடனே அவர் வந்து கூப்பிட்டு அந்த பூஜாரி அவ்வளோ கும்பல், எங்கேயாவது ஒரு 2 லட்சம் கும்பல்ல வந்து ஒரு ரோஜாப்பூ அவர்கிட்ட கொடுத்து எனக்கு கொடு அப்படின்னாரு. இது வந்து ஒரு விஷயம் எதேச்சா நடந்துச்சா இல்லையானே நான் சொல்லல. இந்த விஷயம் நடந்த உடனே, ரைட், நடந்துட்டு இருக்கு, இந்த போலீஸ்காரர் வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் உட்கார்றேன், பக்கத்துல ஒருத்தங்க ரொம்ப வயசானவங்க, ரைட், ஒரு 70 years இருக்கும், 70-75.
அவங்க செம கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. என்ன உங்களுக்குதான் பக்தி ஜாஸ்தியா, உங்க மேலே பெண் கிட்ட எல்லாம் தொடவே கூடாது, ஆனா கயிறு எப்படிங்க. நான் வந்து நினைச்சேன் அது போய் என்ன ஏன் கேக்குறீங்க, கிருஷ்ணரை கேளுங்கன்னு. பட் பாயிண்ட் என்னன்னா அவங்கள வந்து ஆன்சர் பண்றதுக்கு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா அந்த காதுல விழுந்துச்சு, ஏன்னா நம்ம ஒன்றும் ப்ராப்பர் மெட்டீரியல் அவங்கள வந்து கவனிக்கணும்ன்ற தாட் கூட எனக்கு வரல. அவங்க பார்த்து கத்திட்டு இருக்காங்க ஒரு 15 நிமிஷமா. எனக்கு அந்த புருஷோத்தமோட சைட் மிஸ் பண்ணக்கூடாதேன்றது ஒண்ணுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அப்புறம் தான் நான் அவங்க கிட்ட போயிட்டு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் தான் அவங்களுக்கு தான் பக்தி ஜாஸ்தி, நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பக்தி, நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்வேன், என்ன மிஞ்சி இல்ல, உனக்கு என்ன பக்தி ஜாஸ்தியா, நீ என்கிட்ட வருவியா, நீ என்ன லெவல், நீங்க எல்லாம் எப்படி பண்ணலாம், உங்க கைக்கு எப்படி பூ வரும், அதெல்லாம் இல்லவே இல்லை, பக்தி எந்துதா அப்படின்னு. அப்புறமா போய் நான் உட்காந்து சொன்னேன், உங்களுக்கு தான் பக்தி ஜாஸ்தி, ஏன்னா அவங்க நிஜமாவே பக்தி ஜாஸ்தி, அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா அந்த அவங்கள பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நானு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே அவ்வளோ பக்தி இல்லை. அதனால நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நீங்க என்கிட்ட கம்பேர் பண்ணி நீங்க இறங்கிறீங்க, ஏன்னா எனக்கு வந்து பக்தியே இல்லை அப்படி. நீ ஒரு தடவையா போய் கிருஷ்ணர் கிட்ட வந்து பக்தி வேணும்னு நீ கேட்டிருக்கியா அப்படின்னு. நானே கேட்டதே இல்லை, கேட்பனான்னு கூட எனக்கு தெரியல. சோ நீங்க அடுத்த தடவை போனீங்கன்னா எனக்கோசரம் கேளுங்க. அதெல்லாம் முடியாது, ஒரு 2 ஸ்லோகம், நீங்க எல்லாம் இந்த வயசுல நீங்க எல்லாம் படிக்க மாட்டீங்க, இந்த காலத்து பொண்ணுங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு 2 ஸ்லோகமாவது படிச்சுட்டு போய் சாமி கிட்ட வந்து போய் கேளுங்க, எனக்கு பக்தியை கொடு அப்படின்னு. நானே அது கூட பண்ண மாட்டேன், நான் மறந்துடுவேன். சோ நீங்க போய் கேளுங்க. அதெல்லாம் முடியாது, அவங்கவங்க கேட்டா அவர் வந்து போடுவாரு, நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு. நானு தயவு செஞ்சு நீங்க என்னோட கம்பேர் பண்ணி குறைச்சிக்காதீங்க, கண்டிப்பா உங்க பக்தி ஜாஸ்தி, நீங்க கேட்டீங்கன்னா எனக்கும் பக்தி வரும் அப்படின்னு. இப்போ இதே மனப்பான்மை எனக்கு முன்னாடி இருக்குமானா எனக்கு தெரியாது, ரைட். இப்போ வந்து எனக்கு பக்தி இருக்கா இல்லையா அதுல டவுட்டே இல்லை, அவங்க ஹை நான் லோனே வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு எப்பவுமே நான் எப்பவுமே ஹை பக்தியில வரமாட்டேன், நான் எப்பவுமே வந்து ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் பக்தி தான். ஆனா கோவம் வந்து நம்மளுக்கு கோவம்னா கத்த மாட்டேன், பட் வந்து என்ன தோணும், எனக்கு பக்தி இருக்கோ இல்லையோ இவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னாவது தோணிருக்கும். பட் அந்த மூமெண்ட் என்னன்னா அவங்களது வந்து இம்பார்ட்டன்டாவே தெரியல, ஆஹா புருஷோத்தம் ஆடிட்டு போறதை அனுபவிக்கணும்ன்ற ஃபீலிங் வருது இல்ல, அந்த ஃபீலிங்கும் டிவோஷனல் சர்வீஸா, லவ் ஃபார் காட் நான் சொல்ல, பட் அந்த கும்பலோட இருக்கிறதால அந்த பாவம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரைட். அதுக்கப்புறம் போய் சண்டை போடணும்னு கூட தோணல, சரி உங்களுக்கு தான் பக்தி நீங்களே வச்சுக்கோங்கன்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க காட்டினாங்க கூட ஒரு சின்ன அடி விழுந்திருக்கு அவங்களுக்கு, அந்த அடி இருந்தும் நான் வந்து வந்தேன் அப்படின்னு. இங்க வந்து நான் வந்து இவ்வளோ கும்பிடுறேனே, இதெல்லாம் நீங்கெல்லாம் ஒரு ஸ்கிராச் இருந்தா கூட நீங்க வரமாட்டீங்கன்னு. அது ரொம்ப உண்மைதான் அவங்க சொன்னது. பட் நான் என்ன சொன்னேன்னா, எல்லாம் கரெக்ட். நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, இப்போ உங்ககிட்ட என்ன ப்ரூவ் பண்றது, அவ்வளோ பக்தியோட வந்துட்டு இவங்க என்னோட சண்டை போட்டாங்கன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லா அதான் இருக்கும், ரைட். ஸோ கடைசியில கிருஷ்ணரோட பக்தி ஒரு டிவோட்டியே அன்னசரியா தூரமா போயிடுவாங்க. அதனால நான் கிளியரா சொன்னேன், எனக்கு இல்லவே இல்லை, விட்டுருங்க, நீங்க அதை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க, இது ரொம்ப ஆக்சிடென்ட்லாம் வந்துச்சு என் மேல, மாலையும் சரி ரோஜாவும் சரி, நீங்க வரி பண்ணிக்காம போங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்லியிருப்பேன், ஆனா செகண்ட் ஹாஃப் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா இப்போ கிருஷ்ணா கான்சியன்ஸ் வந்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி ஏன் ஒரு டிவோட்டியை கிருஷ்ணர் கிட்ட இருந்து தூரம் ஆக்கணும், சேர்த்தே வச்சிடலாமே, போனா போட்டோம் அப்படின்ற ஃபீலிங் நம்மளுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா, ஜென்யூனா. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அந்த மாதாஜி கிட்ட சொன்னேன், மாதாஜி இது ஓகே, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை, பட் தாரேஸ்வரி மாதாஜி மாதிரி இருந்தா அவங்க ரொம்ப ஃபீல் ஆப்பாங்க, என்ன வந்து டிவோட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. நான் பெரிய டிவோட்டி இல்லாததால ஓகே, பட் நிஜமாவே ரொம்ப சீரியஸ் டிவோட்டியா இருந்தா அவங்க எப்படி ஃபீல் ஆவாங்க அப்படின்னு நான் அவங்களுக்கும் அதுவும் கமெண்ட் அடிச்சேன். பட் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்மளோட ஹார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சுச்சுவேஷன் எந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணும். அதனால நான் சோகமும் ஆகல, ஃபீலும் ஆகல, அந்த மூமெண்ட்டுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களோட நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். வந்த 2 பூல ஒரு பூவை நான் சுட்டுட்டு வந்த 2 டிவோட்டிஸ்க்கு ஒரு பூவை கொடுத்துட்டேன். சோ நாங்க எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம் அந்த மூமெண்ட்டை. இப்போ இதே நாங்க நினைச்சிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், அவங்களும் என்ஜாய் பண்ண மாட்டோம், நம்மளும் என்ஜாய் பண்ண மாட்டோம், ரைட். சோ கிருஷ்ணா கான்சியன்ஸை சென்டர்ல வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா வில் கம் இன் பிட்வீன் இல்ல, பட் இந்த சென்டர் நிறைய டிஃபரன்ஸ். இன் பிட்வீனா நம்ம 2 பேருக்குள்ள வரக்கூடாது, நீ கிரேட்டா நான் கிரேட்டா, ஆனா நம்மளுக்கு நடுவுல வந்துச்சுன்னா அதுவே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய பிக்கெஸ்ட் யத்னம். புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். வாஞ்சா கல்பதருபியஸ்ச கிருபா சிந்துபிய வச்ச பத்திதானான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம அனந்த கோட்டி வைஷ்ணவ ஜெய் ஸ்ரீலா பிரபுபாத ஜெய் நாமாச்சாரியா ஹரிதாஸ் டாக்கூர் ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இன்னொரு 5-6 ஸ்லோகம் எடுத்துப்பேன், பட் ரொம்ப சொன்னது நீங்க கேசவ டெஃபினிஷன் கொடுங்க. கேசவா கேசவா டெப்தா சொல்லுங்க. நம்ம கேசவா கே ஈஷவா, ஈஷானா ஈஸ்வரா, தட் இஸ் சிவா. கா அப்படின்னு இருக்கிறது பிரம்மா. மாதாஜி
ராதிகா மாதாஜி, சொல்லுங்க பத்மாவதி. சீர்காழி வரைக்கும் வந்தவங்க எங்க தஞ்சாவூருக்கு வந்திருக்கலாம் மாதாஜி, எங்க வீட்டுக்கு கிட்டக்கதான். அடுத்த தடவை போங்க எங்க லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரியல. பட் அங்க வந்து எனக்கு கண்ணு தெரியல, புண்ணு தெரியல. ஏன்னா எனக்கு பக்தினால இல்ல, கும்பல்னால எங்கேயாவது ஒரு 2 லட்சம் crowd. மாதாஜி கேக்கு என்ன மாதாஜி அர்த்தம்? இது பிரம்மாவை குறிக்கிறது. மாதாஜி பிரம்மா பிரம்மா கேசவ கேசவா கா பிரம்மா ஈஸ்வா வந்து ஈஸ்வரானா சிவா. மாதாஜி எனக்கு பவர் கட் ஆயிருச்சு, அதனால நான் சாட்ல நீங்க இது போட்டீங்களா, அட்டெண்டன்ஸ் போடல. மோகன்தாஸ் பிரபு பை தி வே வெரி குட் நியூஸ். சாரி, நான் சைத்தன்யா சர்தா இருந்து பண்ண முடியாது, போனோம்னு டிசைட் ஆயிட்டு நாங்க போயிட்டோம். ஏன்னா மோகன்தாஸ் பிரபு கால் பண்ணியிருந்தாரு, இன்ஃபர்மேஷன் கூட சொல்ல முடியல. மோகன்தாஸ் பிரபுவோட மருமகள் வந்து பையன் பிறந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. நான் இஸ்கான்ல இருக்க டைம் இது நடக்கணும்னு, சோ அவர் அந்த டைம் ஃபுல்லா அந்த இஸ்கான் கோயில்ல தான் இருந்தேன், கனெக்ட் பண்ண முடியல. அதனால வந்து சாரி. சைத்தன்யா சர்தாமிர்தா கிளாஸ் இன்ஃபர்மேஷன் 2 பேருமே மாட்டிக்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. வெரி குட் நியூஸ் மாதாஜி, வெரி குட் நியூஸ். தாத்தா ஆயிட்டாரு. நான் சொன்னேன், பிரபு நீங்க எப்ப ஹாஸ்பிட்டல் போனாலும் எனக்கு செம கோவம் வரும், செம வெறுப்பு வரும். ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க பிரபு அப்படின்னு சந்தோஷமா சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மறக்காம விஷ் பண்ணுங்க. மெசேஜ் அந்த குட்டி குழந்தைக்கு கிருஷ்ணா கான்ஷியஸ் வரணும்னு இப்ப ஒரு தடவை சொல்லிடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரே வந்து பிறந்திருக்காரு மாதாஜி. கோயில்ல இருக்க சேதா இன்னைக்கு. அண்ட் இன்னைக்குதான் என்னால ஆடவே முடிஞ்சிச்சு, கால் சரியில்லாம. இன்னைக்குதான் ஆஃப்டர் லிட்டரலி ஆல்மோஸ்ட் 1 இயர், 1 இயர்ல ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகல, 10 months அப்புறம் ஹரே கிருஷ்ணா ப்ராப்பரா ஆடினதும். இன்னைக்கு தை 1 அதுக்கு இது மாசி 1 மத்த எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துச்சு. சரிங்களா? சோ நான் எண்ட் பண்ணிடுறேன். எல்லாரும் தயவு செஞ்சு நல்லா படிச்சுட்டு வாங்க. அண்ட் செகண்ட் சாப்டர் படிச்சிட்டீங்கன்னா நான் இன்னைக்கு எக்ஸாம் வைக்கவா, இல்ல இன்னைக்கு ரொம்ப படிச்சுட்டோம் மாதாஜி, 3rd சாப்டர் அடுத்த வாரம் வச்சுக்கலாம்னா அடுத்த வாரம் வச்சுக்கலாம் மாதாஜி. அடுத்த வாரம் வந்து செகண்ட் சாப்டர் டெஸ்ட் வைப்பேன். அண்ட் 3rd சாப்டரோட நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஸ்லோகம் 9 வரைக்கும் படிச்சிருக்கோம். கரெக்ட்? 9 தானே படிச்சோம்? என்ன படிச்சோம்? 9 வரைக்கும் படிச்சோம் மாதாஜி. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒர்க் இன் 10 முடிச்சிருக்கோம். ஒர்க் இன் டிவோஷன் பத்தி படிச்சோம் மாதாஜி. 10 முடிச்சிருக்கோம் மாதாஜி. 10 முடிச்சிட்டோம் மாதாஜி. 10 முடிச்சிட்டோம். சோ இத இப்பமே அடுத்த வாரம் கேட்டா டோட்டலி மறந்துடுவீங்க. 11th டச் பண்ணணும். நம்ம 11thல இருந்து படிக்கணும். சோ 1 to 10 படிச்சிருங்க. 11 to 20, 11 to 16 ஒரு போர்ஷன், ரைட்? சோ அதுக்கப்புறம் வந்து அதாவது எப்படி யக்னங்கள் வரும் கடகடன் போயிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 படிங்க. இல்லைன்னா நம்ம இதே 1 மாசம் ஒரு சாப்டர் பண்ண முடியாது. நம்ம 1.5 months 1.5 years ஆகும் நம்ம இந்த ஸ்பீட்ல போனோம்னா. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். கம்ஃபர்டபுளா இருக்கா? இன்னும் டெப்தா எடுக்கணுமா இல்ல குறைச்சிக்கணுமா? டெக்னிக்கலா ரொம்ப இருக்கா? எக்ஸலென்ட் மாதாஜி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மாதாஜி. தேங்க்யூ இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. எனக்கு நான் வந்து ஒரு 2 weeks தான் வரேன் மாதாஜி. இந்த குரூப்குள்ள நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. இதுல நான் இருக்கேனா இல்லையா, இதுல எனக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கா, ஒண்ணுமே புரியல மாதாஜி. பட் லாங் பேக் என்ன ஆட் பண்ணாங்க. போன வாரம் வந்தேன், அதுக்கு முந்தின வாரமும் வந்தேன், இப்போ இன்னைக்கு வந்திருக்கேன். என்னதுன்னு எனக்கு பிடிபட மாட்டேங்கிறது. கிளாஸ் எல்லாம் புரியுது மாதாஜி, பட் இது என்ன குரூப், நான் எதுக்கு இருக்கேன்? பக்தி சாஸ்திர குரூப். நீங்க 16 ரவுண்ட் சாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா மாதாஜி? இன்னும் சாண்ட் பண்ணல மாதாஜி. சோ இட் இஸ் ஆக்சுவலி அப்ப உங்களுக்கு நீங்க அட்டெண்ட் பண்றது இம்பார்ட்டன்ட் இல்ல. ஏன்னா இது 16 ரவுண்ட் சாண்ட் பண்றவங்களுக்கு level 5 கிளாஸ். ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. ஆனா அட்டெண்ட் பண்ணாலும் தப்பு இல்ல மாதாஜி. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா தப்பு இல்ல, பட் உங்களுக்கு புரியாது. சோ நீங்க level 1 2 3 முடிச்சிட்டு வாங்க. 16 ரவுண்ட் சாண்டர்ஸ் தான் இது. இட்ஸ் a requisite for. அப்ப நான் குவிட் பண்ணிட்டா இதுல இருந்து. ஓகே மாதாஜி, முடிச்சிட்டு அப்புறம் வாங்க. ஓகே மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. தேங்க் யூ. கிருஷ்ணா கான்ஷியஸ் விட்டு போயிடாதீங்க. இல்ல மாதாஜி. ப்ரீ பக்தி சாஸ்திரி சிங்காரம் பிரபுஜி இதுல இருக்கேன் நானு. ப்ரீ பக்தி சாஸ்திரி பண்ணிட்டு இருந்தா தப்பு இல்ல. நீங்க வந்து level 4ல இருக்கீங்க. 16 ரவுண்ட் சாண்ட் பண்ணீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப ஆகாது, இன்னைக்கே ஆரம்பிச்சிடுங்க. சரிங்க மாதாஜி, கண்டிப்பா நான் ஆரம்பிக்கிறேன் மாதாஜி. ஏன்னா எனக்கு இந்த கிளாஸ் நல்லா இருக்கு, இதை நான் விட வேண்டாம்னு நினைக்கிறேன். எதுக்கு? ஆல்ரெடி கிருஷ்ணரா சேர்த்து விட்டாரு, அதே நீங்க விட்டு போறீங்க. 16 ரவுண்ட் சாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பண்ணி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்படியே ஜாயின் ஆயிடலாம்.
நீங்க இப்ப வரைக்கும் 2 சாப்டர் முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு 3rd சாப்டர்ல 1 to 10 நடத்திருக்கீங்க. கரெக்ட்டுங்களா மாதாஜி? லாஸ்ட் வீக் 3rd இது சாப்டர் 1 to 3 எடுத்தேன். பட் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணோம் 10. நீங்க ஓகே. இப்ப பிளேலிஸ்ட் இருக்கு டெஸ்ட்லாம் ரெக்கார்ட். சொல்றீங்களே அது என்ன மாதாஜி? டெஸ்ட் எல்லாம் வைக்கிறேன்னு டெஸ்ட் வைக்கிறேன் நீங்களே என்னது மாதாஜி? புரியல மாதாஜி. டெஸ்டா? டெஸ்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர் டெஸ்ட். சரிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே